Good evening all. Welcome to All India Civil Service Coaching Center YouTube channel. So last class என்ன பார்த்திருந்தோம் அப்படினா time and distance boat stream எல்லா சம்ஸுமே பார்த்திருந்தோம். So இன்னைக்கு கிளாஸ்ல என்ன பார்க்க போறோம் அப்படினா reading comprehension 2022 question paper தான் பார்க்க போறோம். So first question பாருங்க என்ன கொடுத்திருக்காங்கன்னு main threat to maintaining progress in human development comes from the increasingly evident unsustainability of production and consumption patterns. Okay, unsustainability of production and consumption practice. Current production models rely heavily on fossil fuels. We know that this is unsustainable because the resources are finite. The close link between economic growth and the greenhouse gas emission needs to be served for human development to become truly sustainable. Some developed countries have begun to alleviate the worst effects by expanding, recycling and investing in public transport and infrastructure. But most developed countries are hampered by the high cost and low availability of clean energy resources. Developed countries need to support developing countries' transition to sustainable human development அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்க? Unsustainability of production and consumption patterns பற்றி பேசியிருக்காங்க. எதனால அன்சஸ்டைனபிள்? ஏன்னா ப்ரொடக்ஷன் மாடல்ஸ் எல்லாமே ஃபாசில் ஃபியூயல்ஸை பேஸ் பண்ணியிருக்கு. அந்த ஃபாசில் ஃபியூயல்ஸ் நமக்கு ரிசோர்ஸ் ஃபைனைட்டாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போது மோஸ்ட் டெவலப்பிங் கண்ட்ரீஸ்க்கு எதனால் டோட்டலாக சஸ்டைனபிலிட்டியாக மாற முடியல அப்படின்னா பிகாஸ் ஆஃப் ஹை காஸ்ட் அண்ட் லோ அவைலபிலிட்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? ரொம்ப ரொம்ப சிம்பிள். என்ன சொல்லியிருக்காங்க? ப்ரொடக்ஷன் அண்ட் கன்சம்ஷன் பேட்டர்ன்ஸ் வந்து நமக்கு சஸ்டைனபிளாக இல்லை. இதுதான் பேஸு. எதனால் சஸ்டைனபிளாக இல்லைன்னா ஹை காஸ்ட்டு லோ அவைலபிலிட்டி ஆஃப் ரிசோர்ஸஸ் இதுதான் சொல்லியிருக்காங்க. நடுவில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா டெவலப்டு கண்ட்ரீஸ் டெவலப்பிங் கண்ட்ரீஸ் எப்படி வந்து ஹெல்ப் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சொல்லிட்டு நமக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எக்கனாமிக் ப்ராக்ரஸோட ரிலேட் பண்ணியிருக்காங்க. அது எல்லாமே எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் தான். சரியா? இப்போ கொஷின் பார்க்கலாமா என்ன கொடுத்துருக்காங்கன்னு? கொஷின் பாருங்க. அன்சஸ்டைனபிலிட்டி இன் ப்ரொடக்ஷன் பேட்டர்ன் இஸ் டியூ டு விச் ஆஃப் த ஃபாலோயிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ப்ரொடக்ஷனில் அன்சஸ்டைனபிலிட்டி ஏன் வருது அப்படின்னா நமக்கு ஃபாசில் ஃபியூயல்ஸை டிபெண்ட் பண்ண மாதிரி அப்படின்னு இங்கே சொல்லியிருந்தாங்க இல்லையா? ஸோ அப்போது இங்கே நமக்கு ஆப்ஷன் என்ன சொல்லியிருக்காங்க? என்னென்ன பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க? ஹெவி டிபெண்டன்ஸ் ஆன் ஃபாசில் ஃபியூயல்ஸ். ஓகே, அப்போ அது ஒன் ஆஃப் த பாயிண்ட். ரெண்டாவது என்ன சொல்லியிருந்தாங்க? ஹை காஸ்ட்டுன்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா? ஹை காஸ்ட்டு லிமிட்டட் அவைலபிலிட்டி ஆஃப் ரிசோர்ஸஸ் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ லிமிட்டட் அவைலபிலிட்டி ஆஃப் ரிசோர்ஸஸ். ஸோ அதுவும் நமக்கு வந்துடும். மூணாவது பாருங்கள், எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் ரீசைக்ளிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டெவலப்டு கண்ட்ரீஸ் அதை இன்னும் எப்படி எலிவேட் பண்ணுறாங்க அப்படின்னா பை மீன்ஸ் ஆஃப் எக்ஸ்பேண்டிங் ரீசைக்ளிங் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது ஒரு அடிஷ்னல் பாயிண்ட்டாக தான் நமக்கு சொல்லியிருந்தாங்க இல்லையா? ஸோ அது அன்சஸ்டைனபிலிட்டி நமக்கு இன்னுமே ஜாஸ்தியாக கிரியேட் பண்ணுதான்னு கேட்டால் இல்லை. ஃபஸ்ட்டு இதுதான் நமக்கு பேசிக் இந்த 2 பாயிண்ட்ஸ் இல்லையா? ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? செலக்ட் த கரெக்ட் ஆன்சர் யூசிங் த கோட்ஸ் கிவன் பிலோ. எதனால் அன்சஸ்டைனபிள்? இங்கே டெவலப்பிங் கண்ட்ரீஸ்க்கு எதனால் அன்சஸ்டைனபிள் அப்படின்றதுக்கு பேசிக்காக காமனாக 2 ரீசன்ஸ், ஹை காஸ்ட் அண்ட் லோ அவைலபிலிட்டி. அதுதான் இங்கே நமக்கு 2 பாயிண்ட். ஸோ 1 and 2 ஒன்லி ஆப்ஷன் ஏ. எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் ரீசைக்ளிங்கும் ஒரு ரீசன் தான். பட் அதை என்ன பண்ணுறாங்க? நார்மலாக இருக்க அன்சஸ்டைனபிலிட்டியை இன்னும் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க அப்படின்றதுக்காக தான் இங்கே இந்த பாயிண்ட்டை சொல்லியிருந்தாங்க. இங்கே அவங்க அந்த மாதிரி கொஷின் கேட்கல இல்லையா? நார்மலாக இருக்க அன்சஸ்டைனபிலிட்டியை எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறாங்க? ஜென்ரலாக அன்சஸ்டைனபிலிட்டி எதனால் அப்படின்ற மாதிரி தான் கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு பேசிக் காமன் 2 பாயிண்ட்ஸ் இதுதான். ஓகே, ஸோ அதனால நமக்கு ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ இதே பேசேஜில் அடுத்து இன்னொரு கொஷின் இருக்குது. என்னன்னு பாருங்க. கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட். டெவலப்டு கண்ட்ரீஸ் கேன் சப்போர்ட் டெவலப்பிங் கண்ட்ரீஸ் டிரான்சிஷன் டு சஸ்டைனபிள் ஹியூமன் டெவலப்மெண்ட் பை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே லாஸ்ட் ஒரு பாயிண்ட்ல சொல்லியிருந்தாங்க இல்லையா? டெவலப்டு கண்ட்ரீஸ் நீட் டு சப்போர்ட் டெவலப்பிங் கண்ட்ரீஸ் டிரான்சிஷன் டு சஸ்டைனபிள் ஹியூமன் டெவலப்மெண்ட். அதுதான் எப்படி சப்போர்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. பாயிண்ட் சொல்லியிருக்காங்க. என்ன பாருங்க, மேக்கிங் கிளீன் எனர்ஜி சோர்சஸ் அவைலபிள் அட் லோ காஸ்ட். ஏன்னா ஹை காஸ்ட் ஒரு இதுவாக சொல்லியிருந்தாங்க. ஸோ லோ காஸ்ட்ல அவைலபிள் பண்ணுற மாதிரி பார்த்துக்கலாம். அப்போ இது ஓகே. அடுத்தது பாருங்க, ப்ரொவைடிங் கிளீன் லோன்ஸ் ஃபார் இம்ப்ரூவிங் தயர் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் அட் நாமினல் இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கே என்னது? ப்ரொவைடிங் லோன்ஸ் ஃபார் இம்ப்ரூவிங் தயர் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் அட் நார்மல் இன்ட்ரெஸ்ட் ரேட். ஸோ இங்கே ஹை காஸ்ட்டை வந்து ஒரு பிரச்சனையாக சொல்லியிருந்தாங்களா அன்சஸ்டைனபிலிட்டிக்கு? ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம்? ப்ரொவைட் லோன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இதுவும் நமக்கு ஒரு ரீசனாக இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அடுத்தது பாருங்கள், என்கரேஜிங் தெம் டு சேஞ்ச் their ப்ரொடக்ஷன் அண்ட் கன்சம்ஷன் பேட்டர்ன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
ஸோ நமக்கு பிரச்சனை ஹை காஸ்ட்டும் ரிசோர்ஸஸும் இல்லாதது தான். ஸோ அதை லோ காஸ்ட் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா லோன் அப்ளை பண்ணலாம். ஓகேவா? ஸோ இதை பேட்டர்ன்ஸை மாற்றணும் அப்படின்றத நமக்கு இந்த பேசேஜில் எங்கேயுமே இல்லை. ஸோ அதனால இது கிடையாது. விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. 1 and 2 மட்டும் தான். ஸோ ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். கரெக்டா? ஸோ அடுத்தது பாருங்க. Next passage, unless the forces and tendencies which are responsible for destroying the country's environmental are checked in the near future and afforestation of denuded areas is taken up on a massive scale, the harshness of the climatic condition and soil erosion by wind and water will increase to such an extent that agriculture, which is the mainstay of our people, will gradually become impossible அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்க? forces and tendencies எதெல்லாம் ரெஸ்பான்சிபிளோ ஃபார் என்விரான்மெண்டல் கண்டிஷன்ஸ் அதெல்லாம் சொல்லியிருக்காங்க. சொல்லிட்டு harshness of the climatic condition and soil erosion இதெல்லாம் என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு ஸ்டேஜில் நமக்கு அக்ரிகல்ச்சரே பண்ண விடாமல் ஸ்டாப் பண்ணிடும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட், டெசர்ட் கண்ட்ரிஸ் ஆஃப் த வேர்ல்ட் அண்ட் அவர் டெசர்ட் ஏரியாஸ் இன் ராஜஸ்தான் ஆர் அ கிரிம் ரிமைண்டர் ஆஃப் அ லார்ஜ் ஸ்கேல் டீஃபாரஸ்டேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Pockets of desert-like landscapes are now appearing in other parts of the countries, including Sutlej Ganga Plains and the Deccan Plateau, where only few decades back there used to be lush green forest with perennial streams and springs. There is only brown earth, bare of vegetation, without any water in the streams and springs, except in the rainy season. அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன சொல்கிறாங்க? நமக்கு டீஃபாரஸ்டேஷன் நடக்குது. ஸோ ஃப்யூச்சரில் அஃபாரஸ்டேஷனை செக் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த டீஃபாரஸ்டேஷன் நடக்கிறதுனால ஃப்யூச்சரில் என்ன ஆகும்? அக்ரிகல்ச்சர், நார்மல் அக்ரிகல்ச்சரே நம்மளால் பண்ண முடியாமல் போயிடும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சொல்லிவிட்டு அதுக்கான எக்ஸாம்பிள், கான்சிக்வன்சஸ்க்கு எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காங்க. ஸோ டீஃபாரஸ்டேஷனோட எஃபெக்ட்ஸ் அதை பற்றி தான் வந்து பேசியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இங்கே பேசேஜில் இப்போ கொஷின் பாருங்கள். கொஷின் பார்த்துட்டு திரும்ப வேணும்னா பேசேஜ் கூட ரீட் பண்ணிக்கலாம். According to the passage given above, deforestation and denudation will ultimately lead to which of the following அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அல்டிமேட்டாக எதெல்லாம் ரீச் ஆகும் அப்படின்னா சாயில் எரோஷன் சொல்லியிருந்தாங்களா? ஸோ என்னெல்லாம் சொல்லியிருந்தாங்கன்னு பாருங்கள். டீஃபாரஸ்டேஷன்னால என்ன நடக்கும்னு, harshness of the climatic condition, soil erosion by wind and water will increase. ஓகேவா? climate condition harsh ஆகும், soil erosion by water and wind will increase அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வேற என்னது? அக்ரிகல்ச்சர் பண்ணுறதுக்கே கஷ்டமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ரைட்டா? ஸோ இதெல்லாம் தான் நமக்கு இந்த பேராகிராஃபில் சொல்லியிருக்காங்க. ஜென்ரல் பாயிண்ட் ஆஃப் வியூவில் சொல்லக்கூடாது. ஸோ டெப்ளிஷன் ஆஃப் சாயில் ரிசோர்ஸஸ் அது ஓகே. அடுத்தது ஷார்ட்டேஜ் ஆஃப் லேண்ட் ஃபார் த காமன் மேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா நம்ம அக்ரிகல்ச்சரே பண்ண முடியாத அளவுக்கு நம்ம லேண்ட் மாறிடுன்னு சொல்லியிருந்தாங்களே தவிர ஷார்ட்டேஜ் ஆஃப் லேண்ட் ஃபார் காமன் மேன் அப்படின்ற மாதிரி நமக்கு சொல்லலை. ஸோ செகண்ட் பாயிண்ட் கிடையாது. தேர்ட் என்னது? லேக் ஆஃப் வாட்டர் ஃபார் கல்டிவேஷன். ஸோ சாயில் எரோஷனும் சொல்லியிருந்தாங்க, வாட்டரோடைய டெப்ளிஷன் பற்றியும் சொல்லியிருந்தாங்க. ஸோ இதுவும் இருக்குது. ஸோ அப்போ நமக்கு ஆப்ஷன் என்னது? 1 and 3 மட்டும் தான். 1 and 3 எந்த ஆப்ஷனில் இருக்குன்னு பாருங்கள். ஆப்ஷன் சி. ஓகேவா? கிளியரா? அடுத்த பேராகிராஃப் பார்க்கலாமா? அடுத்தது பாருங்கள். ஸோ ஜென்ரலாக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு பேராகிராஃப்ல இருந்து ஜிஸ்ட் மாதிரி நம்ம ஒரு 2 பாயிண்ட் எடுத்துட்டு அப்புறமா கொஸ்டினை பார்த்துட்டு திரும்ப வேணும்னா நம்ம பேராகிராஃப்குள்ளே போய் ரீட் பண்ணிக்கலாம். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பேராகிராஃபை ஸ்டார்டிங்லேயே கான்சென்ட்ரேட் பண்ண போகிறது இல்லை. ஜஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்றதை ரீட் பண்ணி தெரிஞ்சுட்டு கொஸ்டின் பார்த்துட்டு அதுக்கப்புறம் திரும்ப பேராகிராஃப்குள்ளே போகிறோம். ஓகேவா? ஏன்னா ஃபஸ்ட்டே நம்ம என்னதான் பேராகிராஃபை திரும்ப ரீட் பண்ணி படித்தாலுமே நம்ம கொஸ்டின் பார்த்துட்டு திரும்ப ஒன்ஸ் அகேன் பேராகிராஃப் பார்க்குறப்ப இன்னும் கிளாரிட்டியாக இருக்கும். அதனால தான். ஸோ இப்போ பாருங்க, இன் சிம்பிள் மேட்டர்ஸ் லைக் ஷூ மேக்கிங் வி திங்க் ஒன்லி a specially trained person will serve our purpose. But in politics, we presume that everyone knows how to get votes, knows how to administer a state. When we are ill, we call for a trained physician whose degree is a guarantee of specific preparation and technical competence. We do not ask for handsomest physician or the most eloquent one. Well then, the whole state is ill. Should we not look for the service and guidance of the wisest and the best? அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன சொல்கிறாங்க? ஜென்ரலாக ஷூ மேக்கிங் பண்ணணும்னா ட்ரெயின்டு பர்சன் தேடுவோம். அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க? இப்போ நமக்கு உடம்பு முடியல அப்படின்னா ஜென்ரலாக படித்த டிகிரி இருக்கிற ஒரு ஃபிசிஷியனாக தேடுவோம். அப்படி இருக்கிறப்போ நம்ம எலெக்ஷன்னு வரப்போ இல்லை நம்ம கண்ட்ரியை அட்மினிஸ்டர் பண்ணுறதுக்குன்னு வரப்போ நம்ம ஏன் வந்து அப்படி பண்ணுறதில்ல அப்படின்ற மாதிரி பேஸ் தான் வந்து ஒரு பேராகிராஃப் கொடுத்துருக்காங்க. கொஷினில் பாருங்கள்,
which one of the following statement best reflect the message of the author of the passage அப்படின்னு சொல்லியிருக்காங்க. We assume that in a democracy any politician is qualified to administer a state அப்படின்றது தான் இந்த பேசேஜா அப்படின்னு கேட்டால் இல்லை. ஏன்னா இந்த பேசேஜில் என்ன சொல்லியிருக்காங்க, டிகிரி இருக்கணும் ஃபிசிஷியனுக்கு, நம்ம ஹேண்ட்ஸம் ஃபிசிஷியனையோ அப்படி இல்லைன்னா எலங்குவெண்ட் ஒன்று நல்லா பேச தெரிஞ்சவங்களையோ நம்ம வந்து சூஸ் பண்ணுறது இல்லை. ட்ரெயின்டையும் நம்ம வந்து தேவைப்படுது. ஏன்னா ஷூ மேக்கிங் சொல்கிறப்போ ட்ரைனிங் பற்றியும் சொல்லியிருந்தாங்க. அப்போது என்னென்னா எல்லாத்துக்கும், அதாவது ஷூ மேக்கிங் பண்ணணுன்னா ட்ரைனிங் தேவை. இப்போது டாக்டர் ஃபிசிஷியன் ஆகணுன்னா அவங்களுக்கு ஒரு டிகிரி தேவை. இப்படி நம்ம ஒரு பேஸ் ரூல்ஸ் வச்சுருக்கோம். ஆனால் பாலிட்டிக்ஸ் ஸ்டேட் அட்மினிஸ்டர் பண்ணுறதுக்குன்னு வரப்போ நமக்கு அந்த மாதிரி இல்லை. நம்ம என்ன பண்ணுறோம், ஹேண்ட்ஸமாக இருக்கணும், பேச தெரிஞ்சால் போதும் அப்படின்றவங்களுக்குலாம் வந்து கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி தான் அந்த பேசேஜ் சொல்லுது இல்லையா. ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்க, எனி பாலிட்டிஷியன் இஸ் டெமோக்ரஸி, எனி பாலிட்டிஷியன் இஸ் குவாலிஃபைட் டு அட்மினிஸ்டர் எ ஸ்டேட் அப்படின்னு ஜென்ரலாக கொடுத்துருக்காங்க. ஸோ இது கரெக்டாக நம்மளால நெக்லெக்டும் பண்ண முடியாது, இதான் ஆன்சர்னு சொல்ல முடியாது. ஸோ அதனால இன்னும் மூணு ஆப்ஷன்ஸையும் செக் பண்ணிடலாம். அடுத்த ஆப்ஷன் பாருங்கள், பொலிட்டிஷியன் ஷுட் பி செலக்டட் ஃப்ரம் தோஸ் ட்ரெயின்ட் இன் அட்மினிஸ்ட்ரேஷன். அவங்க அப்படி சொல்ல வரல, ட்ரெயின் கண்டிப்பாக பண்ணியிருக்கணும் அப்படின்றது சொல்ல வரல. ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு குவாலிஃபிகேஷன் இருக்குது, நம்ம ஏன் பாலிட்டிஷியன்ஸ்க்கு ஒரு குவாலிஃபிகேஷன் ஃபிக்ஸ் பண்ணல அப்படின்ற மாதிரி தான் பேராகிராஃப் இருக்குது. ஸோ ட்ரெயின்ட் இன் அட்மினிஸ்ட்ரேஷன் மட்டும் அப்படின்றத அவங்க மீன் பண்ணல. ஸோ இது கிடையாது. அடுத்தது பாருங்கள், we need to devise a method of bearing incompetence from public office. ஸோ அதுதான் இங்கே சொல்ல வராங்க இல்லையா. ஸோ என்ன சொல்கிறாங்க, ஒரு மெத்தட் வேணும். அதாவது என்ன வேணும், பேரிங் இன்காம்படன்ஸ் ஃப்ரம் த பப்ளிக் ஆஃபீஸ். எல்லாரும் ஆயிட முடியாது பொலிட்டிஷியன் அப்படின்ற மாதிரி. எல்லாத்துக்கும் என்ன பண்ணணும், காம்படிட்டன்ஸ் அல்லது இவ்வளோ ஒரு மெத்தட் வேணும், அவங்களுக்கு இவ்வளோ எலிஜிபிலிட்டி வேணும் அப்படின்ற ஒரு மெத்தட் நம்ம என்ன பண்ணணும், டிவைஸ் பண்ணணும். இவங்க காம்பீட் பண்ணலாம், இந்த எலிஜிபிலிட்டி இருந்தால் அவங்க இன்காம்படிட்டன்ட், அவங்க வந்து அதில் லேக் ஆஃப் எபிலிட்டியில் இருக்காங்க, ஸோ அதனால அவங்க வந்து இதில் பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு மெத்தட் வேணும். பேரிங் இன்காம்படிட்டன்ஸ் ஃப்ரம் த பப்ளிக் ஆஃபீஸ் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதானே இங்கேயும் நமக்கு மீன் பண்ணியிருந்தாங்க இல்லையா. ஸோ ஃபிசிஷியனுக்கு ஒரு குவாலிஃபிகேஷன் இருக்குது, ஷூ மேக் பண்ணுறவங்களுக்கு ஒரு குவாலிஃபிகேஷன் இருக்குது. ஸோ அப்போது நமக்கு ஹோல் ஸ்டேட்டை அட்மினிஸ்ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு ஒரு குவாலிஃபிகேஷன் வேணும் அப்படின்றது தான் இங்கே சொல்ல வந்தாங்க இல்லையா. ஸோ அதுதான் இங்கேயும் சொல்கிறாங்க, we need to devise a method of bearing incompetence from public office. ஸோ இது நமக்கு கரெக்டாக இருக்கலாம். அடுத்த ஆப்ஷன் பார்த்துலாமா, as voters select their administrators, the eligibility of politicians to administer a state cannot be questioned. இங்கே நமக்கு ஓட்டர்ஸ் பற்றி நம்ம எதுவுமே பேசல பேராகிராஃபில் இல்லையா. ஸோ அதனால இங்கே ஓட்டர்ஸ் பற்றி பேசியிருக்காங்க அப்படின்றது நம்ம சொல்ல முடியாது. ஸோ ஆப்ஷன் டி கிடையாது. பொலிட்டிஷியன் தோஸ் ட்ரெயின்ட் இன் அட்மினிஸ்ட்ரேஷனில் ட்ரெயின் ஆகிருக்கணும் அப்படின்றது இங்கே ஸ்பெசிஃபிக்காக இருக்குது. பட் அவங்க ஜென்ரலாக என்ன சொல்கிறாங்க, ஒரு மெத்தட் வேணும் அவங்க எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியாவை சொல்கிறதுக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ இதுதான் அந்த ஜென்ரல் ஸ்டேட்மெண்ட்டை சொல்லுது. ஸோ ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ரைட்டா. ஸோ அடுத்த பேராகிராஃப் போகலாமா. அடுத்தது பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்கன்னு. The poverty line is quite unsatisfactory when it comes to grasping the extent of poverty in India. It is not only because of its extremely narrow definition of who is poor and debatable methodology used to count the poor, but also because of more fundamental assumption underlying it. It exclusively relies on the notion of poverty as insufficient income or an insufficient purchasing power. One can better categorize it by calling it income poverty. If poverty is ultimately about deprivations affecting human well-being, then income poverty is only one aspect of it. Poverty of a life in our views lies on merely in the improvised state in which a person actually lives, but also in the lack of real opportunity given by social constraints as well as personal circumstance. To choose other types of livings, even the relevance of low incomes, meager position, and other aspects of what are standardly seen as economic poverty relate ultimately to their role in curtailing capabilities. That is, their role in severely restricting their choices. People have to lead variable and poor and valued lives அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கொஞ்சம் வீடியோ பாஸ் பண்ணிட்டு கூட ரீட் பண்ணுங்கள். என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, poverty line is quite unsatisfactory when it comes to grasping the extent of poverty. ஸோ ஒவ்வொருத்தருடைய பாவர்ட்டினஸை லைனை நம்ம கிராஸ் பண்ணுறதுக்கு என்ன சொல்கிறது,
அதனுடைய எக்ஸ்டென்ட்டை நம்மளால வந்து ப்ரிடிக்ட் பண்ண முடியல யார் பூவர் என்னன்றது. ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்க, பூவர்ன்றவங்களுக்கு இன்சஃபிஷியன்ட் இன்கம் இருக்கிறவங்க மட்டும் பூவர் கிடையாது, இன்சஃபிஷியன்ட் பர்ச்சேசிங் பவர் இருக்கவங்களுக்கும் பூவர் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை தான் ஜென்ரல் டேர்மு இங்கே என்ன சொல்லிட்டாங்க, இன்கம் பாவர்ட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? ஸோ இன்கமே வாங்காதவங்களும் பாவர்ட்டியில் தான் இருப்பாங்க, இன்கம் வாங்கினாலும் அதை சரியாக யூஸ் பண்ண தெரியாதவங்களும் பாவர்ட்டியில் தான் இருப்பாங்க. ஸோ இங்கே இவ்வளோ ஜென்ரலாக சொல்லிட்டு இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பாவர்ட்டின்றது நம்மளால் வாங்குகிற திங்ஸை மட்டும் கிடையாது, நமக்கு வரக்கூடிய சான்சஸையும் நம்மளால், ஆப்பர்ச்சுனிட்டி ஆல்சோ இந்த லேக் ஆஃப் ரியல் ஆப்பர்ச்சுனிட்டி இதையும் நம்மளால் யூஸ் பண்ண முடியாமல் இருக்கோம் இல்லையா, இருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டியை யூட்டிலைஸ் பண்ணி யூஸ் பண்ண அவங்களும் பாவர்ட்டி லைன் கீழே இருக்காங்க அப்படின்ற மாதிரி கம்பேரிட்டிவ்லி சொல்லியிருக்காங்க. சரியா? இப்போ கொஷின் வாசிச்சுட்டு திரும்ப வேணா போகலாமா? இங்கே பாருங்கள், கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க, வாட் இஸ் த மெத்தடாலஜி அடாப்டட் இன் இந்தியா டு கவுண்ட் த பூவர் டிபேட்டபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே என்ன மெத்தடாலஜி இந்தியாவில் அடாப்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ இங்கே என்ன மெத்தடாலஜி வச்சு நம்ம பூவர் சொல்கிறோம், மேகர் பொசஷன் அதெல்லாம் நமக்கு கொடுத்துருந்தாங்க இல்லையா. ஸோ எங்கே கொடுத்துருந்தாங்க, லோ இன்கம், ஈவன் த ரெலவன்ஸ் ஆஃப் லோ இன்கம், மேகர் பொசிஷன் அண்ட் அதர் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் ஸ்டாண்டர்ட்லி சீன் அஸ் எக்கனாமிக் பாவர்ட்டி. ஸோ அதனால என்ன நடக்குது, லோ இன்கம் கொஞ்சம் தான் திங்ஸ் பொசஸ் பண்ண முடியுது, அதாவது எலக்ட்ரிக்கல் ஐட்டம்ஸ் இல்லை வந்து நம்ம லேப்டாப் அதெல்லாம் இருந்ததுன்னா எக்ஸ்போஷர் ஜாஸ்தியாக இருக்குமா, ஸோ அவங்களுடைய எபிலிட்டியும் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இது என்ன நடக்குது அப்படின்னா, இன்கம் பாவர்ட்டினால என்ன நடக்குது அப்படின்னு பார்க்குறப்போ நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டியை நம்மளால் ஃபுல்லாக யூஸ் பண்ண முடியல, அதுவும் ஒன் டைப் ஆஃப் பாவர்ட்டி. அது என்ன நடக்குது, எக்கனாமிக் பாவர்ட்டியை இட் பேவ்ஸ் த வே ஃபார் எக்கனாமிக் பாவர்ட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. இன்கம் பாவர்ட்டி பேவ்ஸ் த வே ஃபார் எக்கனாமிக் பாவர்ட்டி, அதுதான் இங்கே சொல்ல வராங்க இந்த பேசேஜில். ஸோ இங்கே நமக்கு என்ன சொல்கிறாங்க, இங்கே இந்தியாவில் யாரை பூவர் அப்படின்னு சொல்லுவோம் அப்படின்றது தான் கேட்குறாங்க. தெர் இஸ் சம் கன்ஃபியூஷன் ரிகார்டிங் வாட் ஷுட் கான்ஸ்டியூட் த பாவர்ட்டி லைன், தெர் இஸ் சம் கன்ஃபியூஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கன்ஃபியூஷன் இருக்குதான், பட் ஆனால் இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, இங்கே டிவிஷன் கொடுத்துட்டாங்க, லோ இன்கம் மேகர் பொசிஷன்லாம். ஸோ கன்ஃபியூஷன் இருந்தாலும் பட் இங்கே டிவிஷன் கொடுத்துருக்காங்க, ஸோ அதனால கன்ஃபியூஷன் மட்டும் சொல்ல முடியாது. ஓகேவா? ஸோ அடுத்தது பாருங்கள், தெர் ஆர் வைட் டைவர்சிட்டிஸ் இன் த கண்டிஷன் ஆஃப் ரூரல் அண்ட் அர்பன் பூவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வைடு டைவர்சிட்டி, இங்கே அர்பன் பூவர் ரூரல் பூவர் அப்படின்னு நமக்கு தனித்தனியாக பிரித்து பேசலை, ஜென்ரலாக தான் பேசியிருக்காங்க. இங்கே ஸ்பெசிஃபைடாக இருக்குது, ஸோ இந்த ஆப்ஷன் வராது. அடுத்தது பாருங்கள், தெர் இஸ் நோ யூனிஃபார்ம் குளோபல் ஸ்டாண்டர்ட் ஃபார் மெஷரிங் இன்கம் பாவர்ட்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க குளோபல் பற்றிலாம் பேசல, என்ன சொல்கிறாங்க, இந்தியாவில் பூவர் அப்படின்னு நம்ம எப்படி சொல்லுவோம் அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க, என்ன மெத்தடாலஜின்னு. இட் இஸ், ஸோ இது ஜென்ரலாக இருக்குது, ரொம்ப ஜென்ரலாக இருக்குது குளோபல்னு, ஸோ இது கிடையாது. இட் இஸ் பேஸ்ட் ஆன் த ப்ரொப்போசிஷன் ஆஃப் பாவர்ட்டி ஆஸ் மேகர் இன்கம் ஆர் பையிங் கெப்பாசிட்டி. ஸோ என்ன சொல்லியிருந்தாங்க, இங்கே நமக்கு இன்கம் அப்படின்றது இன்சஃபிஷியன்ட் இன்கம்னால இருக்கலாம், அப்படி இல்லைனா இன்சஃபிஷியன்ட் பர்ச்சேசிங் பவர்னால இருக்கலாம், அதை பேஸ் பண்ணி தான் பாவர்ட்டி லைன் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க அப்படின்றது இங்கே சொல்லியிருந்தாங்களா. ஸோ அதனால தான் இங்கே என்ன பண்ணோம், இம்பார்ட்டன்ட் சொல்லிட்டு அங்கேயே நம்ம சர்க்கிள் பண்ணியிருந்தோம். ஸோ அப்போது இங்கே நம்ம பூவர் டிபேட்டபிள் அப்படின்னு ரெண்டு இதுவாக பிரிச்சிருப்போம். ஒன்று என்னது, இன்கம் இன்சஃபிஷியண்ட்டாக இருக்கவங்க, இன்னொருத்தவங்க வந்து நம்ம ஆசைப்படுறது எல்லாத்தையும் வாங்க முடியாமல் இன்சஃபிஷியண்ட்டாக இருக்கிறவங்க. ஸோ மேகர் ஒன்று பர்ச்சேசிங் பவர், இன்னொன்று இன்கம்மே வந்து கம்மியாக வாங்குறது. ஸோ ஆப்ஷன் டி. இங்கே நமக்கு கன்ஃபியூஷன் இருந்துச்சு தான், பட் ஆனால் இங்கே எதை பேஸ் பண்ணி பாவர்ட்டி லைன்னு டிவிஷன் பண்ணியாச்சு, ஸோ அதனால இது எக்ஸாக்ட் கரெக்ட் ஆன்சர் கிடையாது. ஓகேங்களா? ஸோ அடுத்து பார்க்கலாமா. ஸோ இதே இந்த பேராகிராஃப்கே நமக்கு இன்னும் 2 கொஷின் இருக்குது. பாருங்கள் என்ன கொஷின்னு, ஒய் இஸ் இன்கம் பாவர்ட்டி ஒன்லி ஒன் மெஷர் ஆஃப் கவுண்டிங் த பூவர் அப்படின்னு கேட்குறாங்க. ஏன் இன்கம் பாவர்ட்டி மட்டும் யூஸ் பண்ணி நம்ம பூவரை கவுண்ட் பண்ணுறோம். ஸோ பேராகிராஃபில் என்ன சொல்ல வராங்க அப்படின்றத பார்க்கலாமா. ஸோ ஆப்ஷன்ஸ் பார்த்துட்டு பேராகிராஃபில் அது சொல்கிறாங்களா இல்லையா அப்படின்றத நம்ம செக் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் பாருங்கள், இட் டாக்ஸ் ஆஃப் ஒன்லி ஒன் கைண்ட் ஆஃப் டெப்ரிசியேஷன் இக்னோரிங் அதர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதர் டெப்ரிவேஷன்ஸ் இன் அ ஹியூமன் லைஃப் ஹாவ் நத்திங் டு டூ வித் அ லேக் ஆஃப் பர்ச்சேசிங் பவர். இன்கம் பாவர்ட்டி இஸ் நாட் அ பெர்மனன்ட் ஒன், இட் சேஞ்சஸ் ஃப்ரம் டைம் டு டைம். இன்கம் பாவர்ட்டி ரெஸ்ட்ரிக்ட்ஸ் ஹியூமன் சாய்ஸஸ் ஒன்லி அட் பாயிண்ட் ஆஃப் டைம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே ஏன் நம்ம இன்கம் பாவர்ட்டி பற்றி மட்டும் பேசியிருக்கோம், ஒரே ஒரு டெப்ரிசியேஷன் பற்றி மட்டும் தான் பேசியிருக்கோம், மற்ற எல்லாத்தையும் இக்னோர் பண்ணிட்டோம் அப்படின்றது தான் கரெக்ட் ஆன்சர். ஏன் மேம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதர் டெப்ரிவேஷன்ஸ் இன் அ ஹியூமன் லைஃப் ஹாவ் நத்திங் டு டூ வித் லேக் ஆஃப் பர்ச்சேசிங் பவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
ஸோ அப்படி சொல்லிட முடியாது இல்லையா? ஸோ இன்கம் பாவர்ட்டினால மட்டும்தான் நமக்கு பர்ச்சேசிங் பவர் அஃபெக்ட் ஆகும் அப்படின்னு சொல்ல முடியாது. என்ன பண்ணலாம் அப்படின்னா, நமக்கு அந்த திங்ஸோடைய பேசிக்காக அந்த திங்கோடைய பர்ச்சேசிங் பவர் இன்க்ரீஸ் ஆனாலும் சொல்லலாம், இல்லை குளோபல் எக்கனாமி இன்க்ரீஸ் ஆனாலும் சொல்லலாம். டிஃப்ரெண்ட் ஃபேக்டர்ஸ் இருக்குது. ஸோ டு டூ நத்திங் டு ஹேவ் வித் பர்ச்சேசிங் பவர்ன்றது இது எக்ஸ்ட்ரீம் ஸ்டேட்மெண்ட். ஸோ இது வராது. அடுத்தது பாருங்க, இன்கம் பாவர்ட்டி இஸ் நாட் அ பெர்மனன்ட் கண்டிஷன், இட் சேஞ்சஸ் ஃப்ரம் டைம் டு டைம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே நமக்கு இன்கம் பாவர்ட்டி சேஞ்சஸ் ஃப்ரம் டைம் டு டைம் பற்றி ஏதாவது சொல்லியிருக்காங்களான்னு பாருங்க. இட் எக்ஸ்க்ளூசிவ்லி ரிலைஸ் ஆன் த நோஷன் ஆஃப் பாவர்ட்டி as insufficient income. One can categorize it by calling income poverty. சரியா? If poverty is ultimately about deprivations affecting human well-being, then income poverty is the only one aspect of it. ஸோ இங்கே பேராகிராஃபில் மற்ற ஆஸ்பெக்ட்ஸும் இருக்குது, பட் அது எல்லாம் இன்கம் பாவர்ட்டியை கம்பேர் பண்ணுறப்போ நெக்லிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போது இந்த பேராகிராஃப் ஃபுல்லாக ஒன்லி ஒன் ஆஸ்பெக்ட் பற்றி மட்டும் தான் பேசுகிறாங்க. அதர் டெப்ரிவேஷன்ஸ் பற்றி என்ன பண்ணுறாங்க? இக்னோர் பண்ணுறாங்க. ஸோ அப்போது நமக்கு என்ன கிடச்சிருச்சு? பாயிண்ட் ஏ, ஆப்ஷன் ஏ மட்டும்தான் கரெக்ட். ஒன்லி ஒன் மட்டும் தான் பேசுகிறாங்க, மற்ற டெப்ரிவேஷன்ஸ் இல்லைன்னு அர்த்தம் கிடையாது. இது ஒன் ஆஃப் த ஆஸ்பெக்ட் அப்படின்னு நமக்கு பேராகிராஃபில் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்க, வாட் டஸ் த ஆத்தர் மீன் பை பாவர்ட்டி ஆஃப் லைஃப் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆல் டெப்ரிவேஷன்ஸ் இன் அ ஹியூமன் லைஃப் விச் ஸ்டெம் நாட் ஓன்லி ஃப்ரம் த லேக் ஆஃப் இன்கம் பட் லேக் ஆஃப் ரியல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஸோ இங்கே பேராகிராஃபில் நமக்கு என்ன சொல்லியிருந்தாங்க? இன்கம் வராமல் இன்சஃபிஷியண்ட்டாக இருக்கிறது மட்டும் ரியல் பாவர்ட்டி கிடையாது, ஆப்பர்ச்சுனிட்டிஸை யூஸ் பண்ணாமல் போகிறது தான் ரியல் பாவர்ட்டி அப்படின்னு சொல்லியிருந்தாங்களா? என்ன சொன்னோம் நம்ம? இன்கம் பாவர்ட்டி விச் லீட்ஸ் டு எக்கனாமிக் பாவர்ட்டி அல்லது விச் பேவ்ஸ் வே ஃபார் எக்கனாமிக் பாவர்ட்டி அப்படின்னு சொன்னோமா? எதனால் அப்படி சொன்னோம்? நம்மளால் பர்ச்சேசிங் பவர் இன்சஃபிஷியண்ட்டாக இருக்கிறதுனால நமக்கு தேவையான டெக்னாலஜி ரிலேட்டட் ஐட்டம்ஸ்லாம் வந்து நம்ம அப்டேட்டடாக இருக்க மாட்டோம். ஸோ தட் நம்மளுடைய எக்ஸ்போஷர் கம்மியாகும். அது என்ன ஆகும் அப்படின்னா நம்ம கண்ட்ரியோடைய எக்கனாமிக் க்ரோத் தான் அஃபெக்ட் ஆகும். அது ஜென்ரலாக ஒரு லைனில் நமக்கு அங்கே கொடுத்துட்டு முடிச்சிருந்தாங்க. இங்கே வாட் டு யூ மீன் பை பாவர்ட்டி ஆஃப் அ லைஃப் அப்படின்றது லாஸ்ட்டில் அந்த ஒரு லைன் சொல்லியிருந்தாங்க இல்லையா? ஸோ அதை ஸ்ட்ரெஸ் பண்ணுறதுக்கு தான் மேலே இருக்க லைன்ஸ் எல்லாமே ஆத்தர் சொல்லியிருந்தாங்க. இன்கம் பாவர்ட்டி பேவ்ஸ் த வே ஃபார் எக்கனாமிக் பாவர்ட்டி. எதனால்? ரியல் ஆப்பர்ச்சுனிட்டிஸை நம்மளால் யூஸ் பண்ண முடியாமல் போகிறதுனால. ஸோ ஆப்ஷன் ஏ. இங்கே திரும்பியும் நமக்கு ரூரல் அண்ட் அர்பன் ஏரியாஸ்னு பிரித்து பேசலாம் அந்த பேராகிராஃபில். ஸோ இது வராது. அடுத்து மிஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இன் டிவர்ஸ் பர்சனல் சர்க்கம்ஸ்டன்ஸ். ஸோ பர்சனல் சர்க்கம்ஸ்டன்ஸ்னால ஆப்பர்ச்சுனிட்டிஸ் மிஸ் பண்ணுறதை பற்றி நமக்கு பேராகிராஃபில் பேசலை, நம்மளுடைய இன்சஃபிஷியன்ட் பர்ச்சேசிங் பவர்னால தான் அப்படின்ற மாதிரி பேசியிருந்தாங்க. ஸோ இது பர்சனல் சர்க்கம்ஸ்டன்ஸ் மட்டும் கிடையாது. மெட்டீரியல் as well as non-material deprivations in a human life which restrict human choices permanently அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது பெர்மனன்ட்னு அவங்க சொல்லலை எங்கேயுமே, கரெக்டாக? ஸோ ரியல் ஆப்பர்ச்சுனிட்டிஸை நம்ம யூஸ் பண்ணாமல் போகிறது பெர்மனண்ட் டெப்ரிவேஷன்ஸ் அப்படின்றது நமக்கு பேராகிராஃபில் சொல்லலை. ஸோ அதனால இது கிடையாது. ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். கிளியரா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. Natural selection cannot anticipate future environment on the earth. Therefore, the set of existing organisms can never be fully prepared for environmental catastrophes that await life. An outcome of this is the extinction of those species which cannot overcome environmental adversity. This failure to survive in modern terms can be attributed to the genomes which are unable to withstand geographical vagaries or biological mishaps. அதாவது infection, disease and so on. In biological evolution on the earth, extinction of species has been a major feature. The earth may presently have up to 10 million species, yet more than 90% of species that have ever lived on the earth are now extinct. Once again, the creationist doctrines fails to satisfactorily address why a divine creator will firstly bother to create millions of species and then allow them to perish. The Darwinian explanation for existent life is once again simple, elegant, and at once convincing. Organisms go extinct as a function of environmental or biological asset for which inheritance deems them ill-equipped. Therefore, the so-called Darwinian theory of evolution is not a theory at all. Evolution happens, this is a fact. The mechanism of evolution is amply supported by scientific data. Indeed, to date, no single geological, botanical, geological, paleontological, genetic or physical evidence
has refuted either of the central two main Darwinian's idea. If religion is not taken into consideration, Darwinian's laws are acceptable just like the laws proposed by Copernicus, Galileo, Newton and Einstein set of natural laws that explain natural phenomena in the universe. So என்ன சொல்ல வராங்க அப்படின்னா future environmentல நடக்கக்கூடிய natural selection cannot anticipate future environment on the earth. So futureல நமக்கு environmentல நடக்கக்கூடியதை நம்ம என்ன பண்ண முடியாது, anticipate பண்ணி predict பண்ண முடியாது. அதனால என்ன நடக்குது அப்படின்னா நிறைய ஆர்கனிசம்ஸ் நமக்கு எக்ஸ்டென்ட்டா மாறுது டியூ டு எக்கனாமிக்கல் அட்வர்சிட்டி அப்படின்னு ஒரு ஜென்ரலாக சொல்லிட்டு 90% ஆஃப் த ஸ்பீசஸ் வந்து எக்ஸ்டென்ட் ஆகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. சொல்லிட்டு நமக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா டார்வினியன் எக்ஸ்பிளனேஷன் ஃபார் எக்ஸ்டிங்க்ட் லைஃப் வந்து ஒன்ஸ் அகெயின் சிம்பிள். ஸோ அந்த டார்வின் தியரி ஆஃப் எவால்யூஷன் இருக்கு இல்லையா, ஸோ அதை வச்சு இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. என்விரான்மெண்டல் அட்வர்சிட்டி டார்வினுடைய என்ன, டார்வின் சொன்னது சிம்பிளாக இருந்துச்சு எக்ஸ்டின்ட் ஆகிற ஸ்பீசஸ் பற்றி. பட் ஆனால் இங்கே என்ன ஆகுது அப்படின்னா என்விரான்மெண்டல் அட்வர்சிட்டினால நிறைய ஸ்பீசஸ் எக்ஸ்டென்ட் ஆகுது. ஸோ அதனால இவர் சொன்ன மாதிரி மட்டும் நடக்கல, எவால்யூஷன் ஹேப்பன் ஆகிட்டு தான் இருக்குது அப்படின்ற மாதிரி ஜென்ரலாக ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லிட்டு டார்வின்ஸ் தியரியோட அவங்க வந்து ரிலேட் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் ஏற்கனவே சயின்ஸ் அண்ட் டெக்கில் படிச்சிருப்பீங்க டார்வின்ஸ் தியரி எல்லாமே. ஸோ அதை எடுத்துகிட்டு வந்து இங்கே அப்ளை பண்ணக்கூடாது. இங்கே அவங்க சொல்கிறதையும் இங்கே கம்பேர் பண்ணுறதையும் மட்டும்தான் அப்ளை பண்ணணும். சரியா? ஸோ பேராகிராஃபும் லென்த்தியாக இருக்குது, உங்களுக்கு ஃபுல்லாக புரிய சான்ஸ் இல்லை அப்படின்னாலும், எனக்குமே இப்போ நான் ஃபுல்லாக ரீட் பண்ணுறப்போ சான்ஸ் இல்லைனாலும் கொஷின் பார்த்துட்டு திரும்ப இங்கே வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கொஷினில் இருக்கிறத மட்டும் திரும்ப ஸ்பெசிஃபிக்காக ரீட் பண்ண போகிறோம். ஏன்னா நம்ம லாஸ்ட் 2 செஷன் என்ன பண்ணோம் அப்படின்னா டோட்டலாக பேராகிராஃப் படிச்சுட்டு அதை நம்ம தமிழில் ஜஸ்ட்டு சொல்லிவிட்டு அப்புறம் நம்ம கொஷின்குள்ளே போகணும். சரியா? அது ஒன் மெத்தட் ஆஃப் அப்ரோச்சிங். இங்கே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா பேராகிராஃப் வந்து நமக்கு 2022ல் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பேராகிராஃப் கீழே 3 கொஷின் வரைக்கும் கேட்டிருக்காங்க. பட் பேராகிராஃப் லென்த்தினஸ் ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ அங்கே நம்ம என்ன பண்ண முடியாது, ஃபுல்லாக கான்சன்ட்ரேட் பண்ணி ஃபுல்லாக புரிஞ்சுக்க முடியாது. ஸோ கொஷின்ஸ்லேருந்து பேக்வேர்டாக போகிறது தான் கரெக்டாக இருக்கும். சரிங்களா? ஸோ நீங்களும் அதே மெத்தட் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா நீங்கள் எக்ஸ்பர்ட் ஆக ஆக என்ன பண்ணுவீங்க அப்படின்னா பேராகிராஃபை ஜஸ்ட்டு சும்மா ரீட் பண்ணிவிட்டு அதுலேருந்து ஜஸ்ட்டு ஏதாவது உங்களுக்கு புரிஞ்ச பாயிண்ட்ஸ் மட்டும் எடுத்துகிட்டு ரிமைனிங் கொஷின்குள்ளே போயிட்டு கொஷின் ஏரியாஸை திரும்ப ரிட்டன் வந்து நம்ம படித்து இன்னொரு டைம் கிளாரிட்டியாக புரிஞ்சுப்போம். அதுதான் நடக்கும் எப்பயுமே. ஓகேவா? ஸோ இங்கே கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு கொஷின், according to the passage, natural selection cannot anticipate future environments on the earth as. ஸோ இங்கே என்ன சொல்லியிருந்தாங்க, நேச்சுரல் செலெக்ஷன் cannot anticipate future environment on the earthன்னு சொல்லியிருந்தாங்களா. அதாவது இங்கே எக்ஸ்டென்ட் ஆகிறதுக்கு ஜென்ரலாக ஒரு கண்டிஷன்ஸ் இருந்திருக்கும், என்விரான்மெண்டல் கண்டிஷன்ஸ். ஸோ அதை என்ன பண்ணுவாங்கன்னா ஜென்ரலாக ஒரு நேச்சுரல் செலெக்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது என்ன பண்ணாது, ஃப்யூச்சரை நமக்கு அப்படியே ப்ரெடிக்ட் பண்ணாது அப்படின்ற மாதிரி தான் இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ பேசேஜும் அதை பற்றி தான் இருக்குது. Species not fully prepared to face the environmental changes that awaits them will face extinction. இங்கே என்ன சொல்லியிருந்தாங்க, அந்த என்விரான்மெண்டல் கேட்டாஸ்ட்ராஃபிஸ்க்கு ஃபுல்லாக ப்ரிப்பேர் ஆகி இருக்க முடியாது. ஸோ அதனால எக்ஸ்டென்ட் ஆகுது அப்படின்றது இந்த ஃபஸ்ட் பேராகிராஃபில் சொல்லியிருந்தாங்களா. இங்கேயும் அதே தான் சொல்லிடுறாங்க. ஸோ அதனால நமக்கு என்ன நடக்கும் அப்படின்னா ஃபஸ்ட்டு பாயிண்ட்டை எடுத்துக்கலாம். அடுத்தது பாருங்கள், ஆல் த எக்ஸிஸ்டிங் ஸ்பீசஸ் வுட் கெட் எக்ஸ்டின்ட் ஆஸ் தேர் ஜீனோம்ஸ் வில் நாட் வித்ஸ்டாண்ட் பயாலஜிக்கல் மிஷாப்ஸ். ஸோ இங்கேயும் அதே தான் சொல்லியிருந்தாங்க. This failure to survive in modern times can be attributed to genomes which are unable to withstand ன்னு சொல்லியிருக்காங்களா. ஸோ அதுவும் ஒன் ஆஃப் த ரீசன் தான். ஸோ அதுவும் நமக்கு பேராகிராஃபில் மென்ஷன் ஆகியிருக்கு. கிளியரா? ஸோ அடுத்தது பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க, inability of the genome to environmental changes would result in extinctions. ஸோ inabilityனாலேயும் நமக்கு என்ன நடக்கும், எக்ஸ்டின்ஷன் நடக்கும். அதுதான் இங்கே சொல்லியிருந்தாங்க, ஃபெயிலியர் டு சர்வைனால. ஓகேவா? அடுத்து extinction of species is a common future. ஸோ இங்கே எக்ஸ்டென்ஷன் ஆஃப் ஸ்பீசஸும் நமக்கு என்னது, காமன் ஃபியூச்சர் தான். ஸோ அது ஜென்ரலாக நமக்கு இந்த ஃபியூச்சரை நம்ம என்விரான்மெண்டலில் என்ன தான் நம்ம வந்து செலெக்ஷன் பண்ணி ஆன்டிசிபேட் பண்ணியிருந்தாலுமே எல்லா ஸ்பீசிஸுமே சம் டைமில் என்ன ஆகும் அப்படின்னா எக்ஸ்டென்ட் ஆகும். அது ஒரு ஜென்ரல் ஃபியூச்சர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுவும் ஓகே தான். நமக்கு 4மே ஓகேன்னு சொன்னோம். ஆனால் ஆப்ஷன்ஸ் பாருங்கள் 3 இதுதான் வச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போது இதில் நமக்கு பெஸ்ட்டு எதுவோ அதுதான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா எடுத்துக்கணும். ஸோ பெஸ்ட்டு என்ன வரும்னு பார்க்கலாமா. ஸோ இங்கே பாருங்கள், ஸ்பீசஸ் நாட் ஃபுல்லி ப்ரிப்பேர்ட் டு ஃபேஸ் த என்விரான்மெண்டல் சேஞ்சஸ் தட் அவைட் வில் எக்ஸ்டின்ட். ஸோ அது இங்கே கரெக்ட் தான். என்விரான்மெண்டல் கேட்டாஸ்ட்ரோபிக் தட் அவைட்ஸ் லைஃப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ என்விரான்மெண்டல் கேட்டாஸ்ட்ரோஃபியை சேஞ்சஸ் அக்செப்ட் பண்ணிக்க முடியாது.
அந்த ஸ்பீசிஸ்னால. ஸோ அது எக்ஸ்டின்ட் ஆகுது. இது அப்போ 100% கரெக்ட். இது எதுவும் பண்ண முடியாது. அடுத்தது பாருங்க, ஆல் த எக்ஸிஸ்டிங் ஸ்பீசஸ் would get extinct as their genomes will not withstand biological mishaps. ஸோ இங்கே பாருங்க, ஆல் த எக்ஸிஸ்டிங் ஸ்பீசஸ். ஸோ இது என்னது, எல்லாமே அப்படின்ற மாதிரி எடுத்துக்கிறாங்க. அப்போ இது ஒன் ஆஃப் த எக்ஸ்ட்ரீம் ஸ்டேட்மெண்ட்டா, கரெக்டா? ஸோ அப்போ செகண்ட் இதை நம்ம எடுத்துக்க முடியாது. அடுத்தது பாருங்க, inability of genome to withstand environmental changes would result in extinction. இங்க நமக்கு எல்லா ஸ்பீசஸும் சொல்லலை, ஒரு சில இதில் inability of genome to withstand that environmental catastrophe அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இது ஓகே. இது ஆல் த அப்படின்றப்போ நமக்கு வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீம், எல்லாமே அப்படிதான் நடக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஒரு சில ஸ்பீசஸ் தான் என்ன ஆகும் அப்படின்னா அந்த என்விரான்மெண்டல் கேட்டஸ்ட்ரோஃபிக்கு அடாப்ட் பண்ணிக்க முடியாமல் இருக்கும். ஸோ அப்போது இது செகண்ட் ஸ்டேட்மெண்ட் மட்டும் வராது. செகண்ட் ஸ்டேட்மெண்ட் வராதுன்னா ஆப்வியஸாக என்ன ஆகிடும், நமக்கு 3 ஆப்ஷன் போயிடுமா? ஸோ ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். கிளியரா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? இதே பேராகிராஃப்க்கு அடுத்த கொஸ்டின் பாருங்க. த பேசேஜ் சஜஸ்ட் தட் டார்வினியன்ஸ் தியரி ஆஃப் எவல்யூஷன் இஸ் நாட் அ தியரி அட் ஆல் பிகாஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே எதுக்கு டார்வினியன்ஸ் தியரி இஸ் நாட் அ தியரி அட் ஆல் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க? ஏன்னா இது ரொம்ப சிம்பிள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்களா? அப்படி தானே நம்ம ரீட் பண்ணுறப்போ ஞாபகம் இருந்துச்சு. ஸோ எங்கே சொல்லியிருக்காங்கன்னு பாருங்க, எக்ஸ்பிளனேஷன் ஃபார் எக்ஸ்டிங்க்ட் லைஃப் இஸ் ஒன்ஸ் அகெயின் சிம்பிள், எலிகண்ட் அண்ட் அட் ஒன்ஸ் கன்வின்சிங். Organism go extinct as a function of environmental or biological assault அப்படின்னு சொல்லியிருக்காங்க. is amply supported by scientific data அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ எந்த இடத்துல நமக்கு சொல்லியிருந்தாங்க is not a theory at all அப்படின்னு சொல்லிட்டு மேலே சொல்லியிருந்தாங்களா பாருங்க, இங்கே சொல்லலை, இங்கே பாருங்க. once again the Darwinian's explanation for extinct life is convincing, ill-equipped இங்கே சொல்லியிருக்காங்க. therefore the Darwinian's theory of evolution is not a theory at all. எதனால்? இது 2 ஃபங்க்ஷன் மட்டும் தான் பேஸ் பண்ணி இருந்தது, அதனால் அப்படின்னு சொல்ல வந்தாங்க இல்லையா? ஸோ இட் டஸ் நாட் சாட்டிஸ்ஃபை த கிரியேட்டனிஸ்ட் டாக்ட்ரின் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது கிரியேட்டர்ஸ் பற்றி இங்கே சொல்லியிருந்தாங்க. அதாவது ஒரு ஸ்பீசஸை கிரியேட் பண்ணுறப்போ அதுக்கு ஒரு ஜீனோம் இருந்திருக்கும். ஸோ அந்த பேசிஸில் இங்கே அவங்க சொல்லலை டார்வின் அப்படின்றத இங்கே சொல்கிறாங்க. பட் ஆனால் இங்கே இவங்க எந்த 2 ஃபங்க்ஷன் மட்டும் தான் டார்வின் பேசியிருந்தாங்க, என்விரான்மெண்டல், பயாலஜிக்கல் மட்டும்தான். ஃபார் விச் இன்ஹெரிட்டன்ஸ் டீம்ஸ் தெம் இல்-எக்யூப்டு. இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னா நம்ம வந்து க்ளோன் பண்ணுறப்போ நமக்கு என்ன ஆகும்னா இல்-எக்யூப்டாக மாறிடும், டீம்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் இங்கே கிரியேட்டனிஸ்ட் டாக்ட்ரின் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, டஸ் நாட் சாட்டிஸ்ஃபை. இங்கே ஒவ்வொருத்தருடைய ஸ்பீசஸோட கிரியேட்டர்ஸ்க்கு இருக்கும். பட் இங்கே கிரியேட்டர் பற்றி நமக்கு எதுவுமே தெளிவாக சொல்லலை, இந்த பேராகிராஃபில் சொல்லலை. இங்கே என்னது இஸ் நாட் அ தியரி அட் ஆல் அப்படின்னு இங்கே எதனால் சொன்னாங்க அப்படின்னா இந்த இன்ஹெரிட்டன்ஸ் வச்சு தான் சொல்லியிருந்தாங்க, கிரியேட்டனிஸ்ட் டாக்ட்ரின் வச்சு சொல்லலை. ஸோ அப்போது இந்த ஆப்ஷன் கிடையாது. அடுத்தது பாருங்கள், எக்ஸ்டென்ஷன் இஸ் அ ஃபங்க்ஷன் ஆஃப் என்விரான்மெண்டல் அண்ட் பயாலஜிக்கல் அசால்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே என்னது, இங்கேயும் நமக்கு அதே தான் சொல்லியிருந்தாங்க, எக்ஸ்டென்ஸ் அஸ் அ ஃபங்க்ஷன் ஆஃப். இங்கே என்னது, டார்வின் தியரி ரொம்ப சிம்பிள், எலிகண்ட். ஏன்னா அது எக்ஸ்டின்ட் எப்போ ஆகும், பேஸ்ட் ஆன் என்விரான்மெண்டல் அண்ட் பயாலஜிக்கல் அசால்ட்டால் மட்டும்தான் அப்படின்னு டார்வின் சொல்லியிருந்தாங்க. அதுதான் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு தான் என்ன சொல்கிறாங்க, therefore the so called Darwin theory of evolution is not a theory at all அப்படின்னு ஆத்தர் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அப்போது இது கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான். அடுத்து பாருங்கள், there are no evidence to refute it. இல்லை, இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, சயின்டிஃபிக் டேட்டானால சப்போர்ட் பண்ணி நமக்கு எவிடன்ஸ் இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போது இங்கே நோ எவிடன்ஸ்ன்றது தவறான ஸ்டேட்மெண்ட். அடுத்தது பாருங்கள், எக்ஸ்டென்ஷன் ஆஃப் ஆர்கனிசம் இஸ் அட்ரிபியூட்டட் டு எ கிரியேட்டர். ஸோ கிரியேட்டருடைய கையில் தான் இங்கே என்னது, ஒரு ஆர்கனிசம் எக்ஸிஸ்ட் ஆகுமா இல்லையான்றது பேஸ் பண்ணியிருக்கு அப்படின்றது. இது ரொம்ப ஜென்ரல், நமக்கு டார்வின் தியரியோட ரிலேட் ஆகலை. ஸோ அதனால இதுவும் கிடையாது. ஸோ டார்வின் தியரி ரொம்ப சிம்பிள், ஏன்னா 2 ஃபங்க்ஷனை மட்டும் தான் பேஸ் பண்ணி இருக்குது அப்படின்றதுனால தான் வந்து என்ன சொல்லிட்டாங்க, டார்வின் தியரியே கிடையாது, அந்த 2 ஃபங்க்ஷன் மட்டும் இல்லாமல் நமக்கு இன்னும் நிறைய ஃபங்க்ஷன் இருக்குது அப்படின்றத இங்கே சொல்ல வந்தாங்க. கரெக்டாக? ஸோ அதனால ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்த கொஷின் பாருங்க. ஸோ இதுலேயே நமக்கு 3வது கொஷினும் இருக்குது. 3வது கொஷின் பாருங்க, வித் ரெஃபரன்ஸ் டு த பேசேஜ் த ஃபாலோயிங் அசம்ஷன்ஸ் ஹாவ் பீன் மேட். என்ன அசம்ஷன்? ஒன்லி ஸ்பீசஸ் தட் ஹாவ் எபிலிட்டி டு ஓவர் கம் என்விரான்மெண்டல் கேட்டஸ்ட்ரோஃபி will survive and perpetuate. ஸோ இதுவும் ஒத்துக்கலாம், ஏன்னா என்விரான்மெண்டல் கேட்டஸ்ட்ரோஃபினால தான் என்ன ஆகுது, அதனால் அதுக்கு வித்ஸ்டாண்ட் பண்ண முடியாமல் எக்ஸ்டென்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தோமா.
ஸோ எந்த ஃபீஸஸ்னால ஓவர் கம் பண்ண முடியுதோ அது சர்வைவ் ஆகும் அப்படின்றத நம்ம என்ன பண்ணலாம், அசம்ஷனாக எடுத்துக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இது ஓகே. அடுத்தது பாருங்கள், more than 90% of the species on the earth are in danger of getting extinct due to drastic changes in the environment. So more than 90% of the species வந்து எக்ஸ்டிங்க்ட்ல இருக்குன்னு சொன்னாங்க. பட் டியூ டு டிராஸ்டிக் சேஞ்சஸ் ஆஃப் என்விரான்மெண்ட்னாலன்னு மட்டும் நமக்கு பேராகிராஃபில் சொல்லலைன்னு நினைக்கிறேன். பாருங்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பேராகிராஃப் இன்னொரு டைம். The earth may have up to 10 million species, yet more than 90% of species that have ever lived on the earth are now extinct. ஓகே, பார்த்தீங்களா? ஸோ இங்கே பயாலஜிக்கல் எவல்யூஷன்னால தான் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா more than 90% of species extinctன்னு சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் இங்கே நமக்கு அசம்ஷனில் என்ன சொல்லியிருக்காங்க, என்விரான்மெண்ட்னால அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது தப்பு. நமக்கு இது பயாலஜிக்கல் சேஞ்சஸ்ன்னு சொல்லியிருந்தாங்கன்னா அது கரெக்டாக இருந்திருக்கும். ஓகேவா? ஸோ அதனால இந்த அசம்ஷன் நம்மளால எடுத்துக்க முடியாது. அடுத்து பாருங்க, டார்வின்ஸ் தியரி எக்ஸ்பிளைன்ஸ் ஆல் த நேச்சுரல் ஃபினாமினா. இல்லை, எல்லா நேச்சுரல் ஃபினாமினையும் எக்ஸ்பிளைன் பண்ணல. இட் இஸ் வெரி சிம்பிள், இட் ஒன்லி டிபெண்ட்ஸ் அப்பான் 2 ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு தான் பேராகிராஃபில் சொல்லியிருந்தாங்க. ஸோ இதுவும் நமக்கு தவறான அசம்ஷன் தான். ஸோ நம்மளோட அசம்ஷன் 1 மட்டும்தான் கரெக்டு. ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். கிளியர்? ஸோ அடுத்த கொஸ்டின் போகலாமா? அடுத்தது பாருங்க, with steady economic growth, higher literacy and increasing skill levels, the number of Indian middle class families has gone up exponentially. ஸோ என்ன சொல்கிறாங்க, ஸ்டெடி எக்கனாமிக் க்ரோத்னாலையும் நிறைய நல்லா படித்ததுனாலையும் இன்க்ரீஸிங் ஸ்கில் லெவல்னாலையும் இந்தியன் மிடில் கிளாஸ் எல்லாமே வந்து எக்ஸ்போனென்ஷியலாக க்ரோத் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து, டைரக்ட் ரிசல்ட்ஸ் ஆஃப் த அஃப்ளூயன்ஸ் ஹவ் பீன் சேஞ்சஸ் இன் dietary patterns and energy consumption levels. People have moved to a higher protein-based diet like milk products, fish and meat, all of which need significantly more water to produce than cereal-based diets. Increased use of electronic and electrical machines or gadgets and motor vehicles needs more and more energy, and generation of energy needs water. So, lifestyle change ஆகுது எக்ஸ்பெனென்ஷியலாக. அதனால் என்ன ஆகுது அப்படின்னா டயட் சேஞ்சஸும் ஆகுது. ஸோ என்ன சொல்ல வராங்க, மிடில் கிளாஸில் முன்னாடி நிறைய பேர் இருந்தாங்க, இப்போ மிடில் கிளாஸில் இருக்கவங்க எல்லாருடைய க்ரோத்தும் எக்ஸ்போனென்ஷியலாக போயிட்டுருக்கு. அதனால என்ன நடக்குது, அவங்களுடைய டயட்ரி பிளான்ஸ்லேயும் வந்து சேஞ்சஸ் நடக்குது, டெக்னாலஜி பிளான்ஸ்லேயும் சேஞ்சஸ் நடக்குது. ஸோ அதனால் என்ன நடக்குதுன்னா இன்க்ரீஸ்ட் அமௌண்ட் ஆஃப் வாட்டர் தேவைப்படுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதான் ஜஸ்ட்டு. ஸோ கொஷின் பேஸ் பண்ணி ரிட்டன் பார்த்துக்கலாம். இங்கே பாருங்கள், which of the following statement best reflects the crux of the passage அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ crux பற்றி கேட்டிருக்காங்களா? இப்போ பாருங்க, people should be persuaded to continue with the mainly Indian traditional cereal based diets அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நமக்கு பேராகிராஃபில் என்ன சொல்லியிருந்தாங்க, அவங்களுடைய க்ரோத் இன்க்ரீஸ் ஆகுது, அதனால அவங்க நார்மல் ட்ரெடிஷ்னல் பேஸ்டில் இல்லாமல் அவங்க ப்ரோட்டீன் பேஸ்டு எடுத்துக்கிறாங்க. ஸோ வாட்டர் நிறைய தேவைப்படுது அப்படின்றத சொல்லியிருந்தாங்க. ஸோ டெக்னாலஜி இன்க்ரீஸ் ஆகிறதுனால அதுக்கும் வாட்டர் தேவைப்படுது, அதாவது ஒரு சில ஐட்டம்ஸை ப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ இங்கே நமக்கு மேஜர் க்ரைசிஸாக, அதாவது பேராகிராஃப் என்ன சொல்ல வருது, நமக்கு மிடில் கிளாஸ் ஃபேமிலி க்ரோத் ஆகக்கூடாது அப்படின்றதுலாம் சொல்ல வரல, நீங்கள் இந்த ஃபுட்டு தான் எடுத்துக்கணும் அப்படின்றத சொல்ல வரல, ஒரு வாட்டர் கிரைசிஸ் கிரியேட் ஆகிருக்கு அப்படின்ற மாதிரி தான் சொல்ல வருது. ஸோ அதுதான் மேஜர் க்ரக்ஸ் இல்லையா? ஸோ இங்கே ஆப்ஷனில் எங்கே வாட்டர் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். என்னது, வாட்டர் மேனேஜ்மெண்ட் ப்ராக்டிஸ் இன் இந்தியா நீட் டு சேஞ்ச் ட்ரமேட்டிக்கலி இன் த கம்மிங் இயர்ஸ். ஸோ ஆப்ஷன் டி வேணால் எடுத்துக்கலாம். ஸோ நிறைய மிடில் கிளாஸ் வந்து நமக்கு சேஞ்ச் ஓவர் ஆகிட்டே வருது. ஸோ அதனால நம்ம அதை கன்சிடர் பண்ணி வாட்டர் மேனேஜ் பண்ணுறதுக்கான இதை செக் பண்ணணும் அப்படின்றத வச்சுக்கலாம். அடுத்தது எதுக்கும் ரிமைனிங் 2 ஆப்ஷன் பாருங்கள். இந்தியா நீட் டு ஃபோக்கஸ் ஆன் டெவலப்பிங் அக்ரிகல்ச்சர் ப்ரொடக்டிவிட்டி அண்ட் கெப்பாசிட்டி ஃபார் மோர் எனர்ஜி ஜென்ரேஷன் இன் த கம்மிங் இயர்ஸ். ஸோ நிறைய எனர்ஜி ஜென்ரேஷன் தேவைப்படுது, அதுக்கு வாட்டர் நிறைய தேவை அப்படின்றது ஃபைனலாக வாட்டரில் தான் வந்து நின்றுச்சு இல்லையா? ஸோ அப்போ வாட்டர் மேனேஜ்மெண்ட் ப்ராக்டிஸ் பற்றி தான் பேச வராங்க. இதுவும் கரெக்ட் தான், பட் நமக்கு க்ரக்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வாட்டர் மேனேஜ்மெண்ட் தான் மேஜர் க்ரக்ஸு. ஸோ இதுலேருந்து தான் எனர்ஜி வந்து அவங்க ப்ரொடியூஸ் பண்ணுற மாதிரி வருது. ஸோ அதனால ஆப்ஷன் பியை விட டி இன்னும் வந்து பெஸ்ட்டு க்ரக்ஸாக இருக்கும். ரைட்? ஸோ அடுத்தது பாருங்கள், மாடர்ன் டெக்னாலஜிக்கல் டெவலப்மெண்ட் ரிசல்ட் இன் அ சேஞ்ச் ஆஃப் கல்ச்சுரல் அண்ட் சோஷியல் பிஹேவியர் ஆஃப் த பீப்புள். கரெக்டு தான், பட் ஆனால் அது மேஜராக நமக்கு வந்து அந்த பேராகிராஃபில் சொல்ல வர்றது கிடையாது. அவங்க எங்கே சுற்றினாலும் எங்கள் தண்ணி கிட்ட தான் வந்து நின்னாங்க இல்லையா அந்த பேராகிராஃபில். ஸோ அதனால வாட்டர் இஸ் த மேஜர் க்ரக்ஸ் அபவுட் திஸ் பேசேஜ். ஸோ நெக்ஸ்ட் கொஷின் போகலாமா? நெக்ஸ்ட் பாருங்க என்ன கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் பேசேஜில்.
So next passage, for 2 or 3 generations past, ever increasing number of individuals have been living as workers merely, not as human beings. An excessive amount of labor is ruled today in every circle of society, with the result that man's spiritual element cannot thrive. He finds it very difficult to spend his little leisure in serious activities. He does not want to think, or he cannot even if he wants to. He seeks not self-improvement but entertainment, which would enable him to mentally idle and to forget his usual activities. Therefore, the so-called culture of our age is dependent more on the cinema than on theatres, more on the newspaper, magazines and crime stories than on serious literatures. So, இங்க என்ன சொல்ல வராங்கன்னு பாருங்க. இப்போ ஒரு லாஸ்ட் 2 to 3 ஜென்ரேஷனா என்ன நடக்குது அப்படின்னா, ஒரு ஹியூமன் பீயிங்ஸா வாழாம அவங்க ஒரு ஒர்க்கர்ஸாவே வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஸோ அதனால என்ன நடக்குது அப்படின்னா, அவங்க இருக்கிற கொஞ்சம் லெஷர் பீரியடை சீரியஸான ஆக்டிவிட்டியில அவங்க வந்து இன்வால்வ் பண்ணிக்க விரும்பல அப்படின்ற மாதிரி சொல்ல வராங்க. ஸோ அதனால என்ன நடக்குது அப்படின்னா, அவங்க செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட்டை வந்து யோசிக்க மாட்டேன்றாங்க. இருக்கிற சின்ன லெஷர் டைம்ல அவங்க என்ன யோசிக்கிறாங்கன்னா, என்டர்டைன்மெண்ட் பத்தி யோசிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஜென்ரலாக கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன சொல்ல வராங்க, ஒரு கடந்த 2-3 ஜென்ரேஷனாக நம்ம வந்து நார்மல் ஹியூமன் பீயிங்காகவே பிஹேவ் பண்ணல, ஒரு ஒர்க்கராக ஒரு லேபராக தான் நடந்துக்கிறோம் அப்படின்னு சொல்ல வராங்க. சரியா? ஸோ இதுக்கப்புறம் என்ன இருக்குன்றத கொஷின் பார்த்துட்டு நம்ம பார்க்கலாம். இந்த பேசேஜ் இஸ் பேஸ்ட் ஆன் த ஐடியா தட் த மேன் ஷுட் நாட் ஒர்க் ஹார்ட். அப்படி அவங்க சொல்லலை. அவங்க என்ன சொல்கிறாங்க, கொஞ்சோண்டு லெஷர் பீரியடை அவங்க என்ன பண்ணணும், அவங்களுடைய செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட்காக யூஸ் பண்ணணும் அப்படின்னு தான் சொல்ல வராங்க இல்லையா? But entertainment which would enable him to mentally idle and to forget his usual activities. ஆமாம். ஸோ செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட்காக யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல வராங்க. பட் ஆனால் அதை அவங்க பண்ண மாட்டேன்றாங்க அந்த பர்சன்ஸ். எதனால் அப்படின்னா, அவங்க ரொம்ப ஸ்ட்ரெயின் ஆகுறாங்க. ஒர்க்கர்ஸாக ஒரு லேபராக நிறைய ஸ்ட்ரெயின் ஆகுறாங்க. அதனால இருக்க கொஞ்சம் லெஸர் டைமாக ஐடியலாக எதுவும் பண்ணாமல் இருக்கணுன்றதுக்காக தான் அவங்க திங்க் பண்ணுறாங்களே தவிர, அந்த டைம்லையும் ஏதாவது யோசிச்சு செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட்காக ஏதாவது ஸ்கில் டெவலப் பண்ணுறது அந்த மாதிரி யோசிக்க மாட்டேன்றாங்க. ஸோ அதனால நமக்கு ஷுட் நாட் ஒர்க் ஹார்டுன்னெலாம் அவங்க சொல்ல வரல, செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட்டில் ஃபோக்கஸ் பண்ணுங்கப்பா அப்படின்ற மாதிரி தான் சொல்ல வராங்க. ஸோ த கிரேட் எவில் ஆஃப் அவர் ஏஜஸ் ஓவர் ஸ்ட்ரெயின் அப்படின்னு சொல்கிறாங்க. கரெக்டு. ஸோ இந்த பேசேஜில் அதான் சொல்ல வராங்க. கிரேட் எவில் ஆஃப் அவர் ஏஜஸ் ஓவர் ஸ்ட்ரெயின். ரொம்ப நம்ம ஸ்ட்ரெயின் ஆகிறோம் அஸ் அ ஒர்க்கராக லேபராக. த மேன் கேனாட் திங்க் வெல். அவங்க என்ன ஏதோ ஒரு இடத்துல நான் கேனாட் திங்க் வெல்னு சொல்லியிருந்தாங்க. பட் எதனால், he does not want to think, or even if he cannot, even if he wants to. அவங்களே வந்து திங்க் பண்ணணும்னு நினச்சாலும் அவங்களால திங்க் பண்ண முடியல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் எதனால் அப்படின்னா, பிகாஸ் ஆஃப் தேர் ஓவர் ஸ்ட்ரெயின்னால தான். ஸோ இது வந்து மேஜர் பார்ட்டு கிடையாது. ஸோ ஆப்ஷன் சி கிடையாது. அடுத்தது, மேன் கேனாட் கேர் ஃபார் ஹிஸ் ஸ்பிரிச்சுவல் வெல்ஃபேர். ஸோ அவங்களுடைய செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட்காக ஸ்பிரிச்சுவல் வெல்ஃபேரில் கேர் பண்ணலாம் அப்படின்றது பேசேஜில் சொல்லியிருந்தாங்க. பட் அவங்க செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட்ன்றது தான் மேஜர், ரைட்டா? ஸோ அப்போ ஸ்பிரிச்சுவல்ன்றது நமக்கு மேஜர் கான்செப்ட் கிடையாது. ஸோ அதுவும் நமக்கு கிடையாது. இங்கே டோட்டலாக ஜென்ரலாக என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, நம்ம செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு ஃபோக்கஸ் பண்ணணும், பட் பண்ண மாட்டேங்கிறோம். எதனால்? ஓவர் ஸ்ட்ரெயின் ஆகிறதுனால. ஸோ ஓவர் ஸ்ட்ரெயின் தான் நம்மளுடைய மேஜர் ஐடியா ஆஃப் த பேசேஜ். அடுத்தது பாருங்க, மேன் டஸ் நாட் சீக் செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் பிகாஸ் ஹி இஸ் நாட் இன்டெலெக்சுவலி கேப்பபிள். அதனால கிடையாது. ஹேஸ் நோ டைம் டு டூ ஸோ, is distracted by materialism, love amusement and is mentally ideal. ஸோ மெட்டீரியலிசம்னால டிஸ்ட்ராக்ட் ஆகுறாங்க அப்படின்லாம் இல்லை. அவங்க ஓவர் ஸ்ட்ரெயின் ஆகுறதுனால அவங்களுக்கு என்ன பண்ணணும், ஐடியலாக இருக்கிற மாதிரி ஏதாவது ஒரு என்டர்டைன்மெண்ட் தான் வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ லவ் அம்யூஸ்மெண்ட் அண்ட் இஸ் மென்டலி ஐடியல். மென்டலாக எதுவும் யோசிக்கக்கூடாது, ரிலாக்ஸாக இருக்கணும் அப்படின்னு தான் யோசிக்கிறாங்க. ஸோ நமக்கு இந்த கொஷினுக்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் டி. இன்டெலெக்சுவலாக கெப்பாபிளாக இல்லாததுனால கிடையாது அப்படின்னு நம்ம பேசேஜ் சொல்ல. நோ டைம்னு சொல்லலை, கொஞ்சோண்டு லெஷர் டைம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நோ டைம் டு டூன்னு சொல்ல முடியாது. இஸ் டிஸ்ட்ராக்டட் பை மெட்டீரியலிசம் அப்படின்னு சொல்ல முடியாது. இங்கே பாருங்க, so called culture of our age is dependent more on cinema rather on theater அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மெட்டீரியலிசம்க்கு டிஸ்ட்ராக்ட் ஆகிறாங்க அப்படின்னா அது வேற மாதிரி ஸ்டேட்மெண்ட்டாக இருந்திருக்கும், ரைட்டா? ஸோ அவங்க தே ஆர் பேஸ்ட் ஆன் சினிமா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டிஸ்ட்ராக்ஷன் அபவுட் மெட்டீரியலிசம் பற்றி இங்கே பேசலை. அவங்களுக்கு மென்டலாக எதுவும் யோசிக்கக்கூடாது, ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸும் இருக்கக்கூடாது. ஸோ அவங்க செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட்டை பற்றி யோசிக்கல. ஸோ தே வாண்ட் டு பி மென்டலி ஐடியல். ஸோ ஆப்ஷன் டி. ஸோ நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள்.
The demographic dividend which has begun in India and is expected to last another few decades is of greater window of opportunity. The demographic dividend is basically a swelling in the working age population which controversially affects the relative ratio of very young and very old will for a while to be on a decline. From the experience of Ireland and China, we know that it can be a source of energy and an engine of economic growth. The demographic dividend tends to raise a nation's savings rate, since in any nation it is a working age population that is the main saver. And since the saving rate is an important driver of growth, this should help evaluate our growth rate. However, the benefits of demographic dividend depends on the quality of the working age people. And this implies bringing back the importance of education, acquisition of skills and human capital அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே நமக்கு பேசேஜ் என்ன பேசுது அப்படின்னு பார்த்தோன்னா ஒர்க்கிங் ஏஜ் பாப்புலேஷன் பற்றி பேசுகிறாங்க. சரியா? இங்கே என்ன பேசுகிறாங்க? டெமோக்ராஃபிக் டிவைடண்ட் which has begun in India and is expected to last another few decades. ஓகேவா? ஸோ அதனால் என்ன நடக்க போகுது அப்படின்னா நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரப்போகுது. ஸோ அதனால நமக்கு எக்கனாமிக் க்ரோத் வரப்போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இது டோட்டலாக எதை பேஸ் பண்ணி சொல்லியிருக்காங்க? ஒர்க்கிங் ஏஜ் பாப்புலேஷன் பேஸ் பண்ணி சொல்லியிருக்காங்க. சரியா? ஸோ கொஷினில் என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்த்துட்டு அதை பேஸ் பண்ணி திரும்ப படிக்கலாமா? ஸோ ஒர்க்கிங் ஏஜ் பாப்புலேஷன் பற்றி பேசியிருக்காங்க ஃபஸ்ட்டு வியூவில். அதுக்கப்புறம் எக்ஸாம்பிள் அயர்லாந்து, சைனா வச்சு ரிமைனிங் கண்டிஷன்ஸ் பற்றி பேசியிருக்காங்க. ஓகே, விண்டோ ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி வரப்போகுது டெமோக்ராஃபி டிவைடண்ட் பண்ணுறதுனால, இந்தியாவில் ஸ்டார்ட் ஆனதுனால. ஸோ அதனால் ஒர்க்கிங் ஏஜ் பாப்புலேஷனில் சேஞ்சஸ் நடக்குது. ஸோ அமௌண்ட் சேவ் ஆகுது, அதனால் எக்கனாமிக் க்ரோத் சேவ் ஆகுது அப்படின்றது ஒரு செயின் மாதிரி நமக்கு சொல்லியிருக்காங்க. ப்ளஸ் அதுக்கு எக்ஸாம்பிளாக சப்போர்ட் பண்ணுற மாதிரி சைனா, அயர்லாந்து பற்றி பேசியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள் கொஷினில். விச் ஆஃப் த ஃபாலோயிங் வுட் invariably happen in a country when the demographic dividend has begin to operate? ஸோ இந்த பேராகிராஃப் ஃபுல்லாக டெமோக்ராட்டிக் டிவைடண்ட் ஹாஸ் பிகன் இன் இந்தியா அதை பற்றி தான் பேசியிருந்தாங்க இல்லையா? ஸோ அது ஸ்டார்ட் ஆனதும் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்பர் ஆஃப் illiterate people will decrease. ஸோ நமக்கு இந்த பேராகிராஃபில் illiterate people பற்றி பேசலை. யங் ஏஜ் பீப்புள் அண்ட் ஒர்க்கிங் ஏஜ் பீப்புள், ஓல்ட் ஏஜ் பீப்புள் அவங்கள பற்றி தான் பேசியிருந்தாங்க இல்லையா? ஸோ illiterate people பற்றி பேசலை. ஸோ இது வராது. அடுத்து ரேஷியோ ஆஃப் வெரி ஓல்டு அண்ட் வெரி யங் will decrease for a while. So இங்கே என்ன சொல்லியிருக்காங்க? demographic dividend is basically a swelling in working age population which controversially means that relative ratio of very young and very old will for a while be on a decline. So கரெக்டா அவங்க என்ன சொல்லியிருக்காங்க? very old very young வந்து will be on a decline. So இது கரெக்ட் for a while. அடுத்து population growth rate will quickly stabilize. இங்கே population growth rate பற்றி அவங்க பேசல. அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க? மணி சேவர் பற்றி தான் பேசியிருந்தாங்க இல்லையா? ஸோ அதனால இது கிடையாது. ஸோ இங்கே நமக்கு 2 மட்டும்தான், 2 மட்டும் ஆப்ஷனில் இருக்குது. ஸோ ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். கிளியரா? ஸோ நமக்கு பேராகிராஃப் ஃபுல்லாக புரியணும்னு அவசியம் கிடையாது. எதை பற்றி பேசுகிறாங்கன்றது புரிஞ்சது அப்படின்னாலே போட்டுடலாம். ஸோ இதே பேராகிராஃப்க்கு இன்னொரு கொஷின் இருக்குது. என்ன கொஷின்னு பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்கன்ட்டு. வித் ரெஃபரன்ஸ் டு த பேசேஜ் விச் ஆஃப் த ஃபாலோயிங் இன்ஃபரன்சஸ் கேன் பி ட்ரான்? இன்ஃபரன்சஸ் என்ன அப்படின்றது தான் கேட்டிருக்காங்க. Demographic dividend is an essential condition for a country to rapidly increase its economic growth rate அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இன்ஃபரன்ஸ் இதுவா? எசென்ஷியல் கண்டிஷன் ஃபார் எக்கனாமிக் க்ரோத்தா? என்ன சொல்லியிருந்தாங்க இங்கே பாருங்கள். The demographic dividend tends to raise the nation's savings rate, since any nation it is a working age population that is the main savers அப்படின்னு சொல்லியிருக்காங்க. elevate our growth rate அப்படின்னு சொல்லிட்டாங்க. However, the benefits of demographic dividend depends upon the quality of working age population. ஸோ இங்கே நமக்கு என்ன சொல்லியிருந்தாங்க? இந்த டெமோக்ராஃபிக் டிவைடண்ட் இந்த டைமில் நமக்கு அந்த ஒர்க்கிங் ஏஜ் பாப்புலேஷன் ஜாஸ்தியாகும், அதனால் மணி சேவ் ஆகும், க்ரோத் ரேட் இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. சொல்லிட்டு ஃபைனலாக என்ன சொல்லியிருக்காங்க? However, the benefits of the demographic dividend depends upon the குவாலிட்டி ஆஃப் த ஒர்க்கிங் ஏஜ் பாப்புலேஷன் அப்படின்னு ஃபைனலாக ஒரு ட்விஸ்ட் வச்சுட்டாங்களா? ஸோ இதை நம்ம படிக்கலன்னு வைங்க, குவாலிட்டி ஆஃப் த ஃபைனல் ஒர்க்கிங் ஏஜ் பாப்புலேஷன் இந்த பாயிண்ட்டை படிக்கலன்னா நம்ம அது கரெக்டுன்னு யோசிச்சிருப்போம், அது இன்ஃபரன்ஸ். பட் ஆனால் இங்கே என்னது? டிபெண்ட்ஸ் அப்பான் என்னதான் சொல்லிட்டாங்க? இன்க்ரீசிங் எக்கனாமிக் க்ரோத் ரேட் டிபெண்ட்ஸ் அப்பான் த குவாலிட்டி ஆஃப் ஒர்க்கிங் ஏஜ் பாப்புலேஷன் சொல்லிட்டாங்களா? ஸோ அதனால இந்த கண்டிஷனுக்கு வந்து ரேப்பிட்லி இன்க்ரீசிங்லாம் சொல்ல முடியாது, கொஞ்சம் அவர் க்ரோத் ரேட் இன்க்ரீஸ் ஆகும், அவ்வளோதான்.
ஓகேவா? ஸோ இந்த இன்ஃப்ளூயன்ஸ் நம்மளால எடுக்க முடியாது. அடுத்தது பாருங்க, promotion of higher education is an essential condition for a growth for its rapid economic growth. ஹையர் எஜுகேஷன் பற்றி நமக்கு அந்த பேராகிராஃபில் பேசல. ஸோ அதனால நமக்கு செகண்ட் ஒன் வரவே வராது. ஸோ இங்கே என்னது நம்மளுடைய ஆன்சர்? நெய்தர் 1 nor 2. ஸோ பேராகிராஃபை ஒழுங்காக படிக்கலன்னா நம்ம ஃபஸ்ட்டு ஒன் மட்டும் சூஸ் பண்ணி ஆப்ஷன் ஏன்னு போட்டிருப்போம். ஸோ பேராகிராஃபை கொஞ்சம் நல்லா ரீட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அங்கே ஹவர்னு வச்சு ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சுருந்தாங்களா? ஸோ ஹவர் இட் டிபெண்ட்ஸ் அப்பான் த குவாலிட்டி ஆஃப் ஒர்க்கிங் ஏஜ் பாப்புலேஷன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ என்னதான் நமக்கு வந்து அந்த கண்டிஷன்னால க்ரோத் ரேட் இன்க்ரீஸ் ஆனாலும், எக்கனாமிக் க்ரோத் ரேட் இன்க்ரீஸ் ஆனாலும், இட் டிபெண்ட்ஸ் ஹோலி அப்பான் த குவாலிட்டி ஆஃப் அவர் ஒர்க் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால இது மட்டுமே நமக்கு எசென்ஷியல் கண்டிஷன்னு சொல்ல முடியாது. ஓகேவா? ஸோ அதனால ஃபர்ஸ்ட் ஒன் கிடையாது. அடுத்த கொஸ்டின் போயிடலாமா? அடுத்தது பாருங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னு. ஸோ அடுத்த பேசேஜ், in an economic organization allowing mankind to a benefit by the productivity of a machine should lead to a very good life of leisure, and much leisure is apt to be a tedious except to those who have intelligent activities and interest. If a leisured population is to be happy, it must be an educated population and must be educated with a view to enjoyment as well as to direct usefulness of டெக்னிக்கல் நாலேஜ். ஸோ என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, இப்போ மிஷின் ப்ரொடக்டிவிட்டினால என்ன நடக்குது அப்படின்னா, நிறைய பேருக்கு லெஷர் டைம் கொஞ்சம் கிடைக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி லெஷர் டைமை யாரெல்லாம் யூஸ்ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்கிறாங்களோ அவங்களுக்குலாம் வந்து வெரி குட் லைஃப் அப்படின்ற மாதிரி ஜென்ரலாக ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இப்போது கொஷின் போயிட்டு அதுலேருந்து திரும்ப நம்ம பேசேஜ்குள்ளே வந்துடலாமா? கொஷின் பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்கன்னு. விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் பெஸ்ட் ரிஃப்ளெக்ட்ஸ் த underlying tone of the passage? Only an educated people can best make use of the benefits of economic progress. So இங்க என்ன சொல்லியிருக்காங்க? Economic organization allowing mankind to benefit by the productivity of machine should give a very good life of leisure, and much leisure is apt to tedious except to those who have intelligent activities and interest. If a leisured population is to be happy, it must be educated population. ஸோ என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, நம்ம எக்கனாமிக் க்ரோத் நடக்கிறதுனால நம்ம நிறைய மிஷின்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுறோம். ஸோ அதனால நிறைய லெஷர் டைம் கிடைக்கிது. அந்த லெஷர் டைம் நிறைய கிடைக்கிறதுனால என்ன சொல்லுவாங்க, எம்டி மைண்ட் தான் வந்து என்ன சொல்லுவாங்க, டேஞ்சரஸ் பிளேஸ் அப்படின்னு சொல்லுவாங்களா? ஏன்னா எம்டி மைண்ட் நிறைய யோசிக்கும். ஸோ இட் லீட்ஸ் டு நிறைய மிஸ்டீரியஸ் ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதே எஜுகேட்டட் பீப்புள்ஸ் எம்டி மைண்ட்னா என்ன பண்ணுவாங்க, அவங்களுடைய லெஷர் டைமை ஒழுங்காக யூஸ்ஃபுல்லாக யூஸ் பண்ணி டெக்னிக்கல் நாலேஜை இம்ப்ரூவ் பண்ணுவாங்க. இதே அன்எஜுகேட்டட் பீப்புள்னா வந்து தேவையில்லாத யோசிப்பாங்க அப்படின்றதான் இங்கே சொல்ல வராங்க. ஸோ ஜென்ரலாக இங்கே அப்போ என்ன சொல்ல வராங்க, இங்கே எக்கனாமிக் ப்ராக்ரஸ்னால லெஷர் டைம் கிடைக்கிறது. அப்போ பெனிஃபிட் யாருக்கு? எஜுகேட்டட் பீப்புளுக்கு. ஒன்லி அன் எஜுகேட்டட் பீப்புள் கேன் பெஸ்ட் மேக் யூஸ் ஆஃப் பெனிஃபிட்ஸ் ஆஃப் எக்கனாமிக் ப்ராக்ரஸ். இது கரெக்டு தான். பட் ஆனால் அடுத்ததும் பார்த்துடலாமா? அடுத்த ஆப்ஷன்ஸை எலிமினேட் பண்ண முடிஞ்சா இது நமக்கு கரெக்டான ஆன்சர் தான். அடுத்தது பாருங்கள், ஆல் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் ஷுட் பி எய்ம்ட் அட் த கிரியேஷன் ஆஃப் லெஷர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க ஆல் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் வில் லீட் டு லெஷர் டைம் தான், அதில் எந்த டவுட்டும் இல்லை நமக்கு. பட் ஆனால் மெயின் க்ரக்ஸோ இல்லை மெயின் டோன் ஆஃப் த பேசேஜ்னு பார்த்தா என்னது, எஜுகேட்டட் பீப்புள் பற்றி தான் பேசியிருந்தாங்க. ஸோ அதனால இது ஃபுல் கரெக்ட் அப்படின்னு சொல்ல முடியாது. அடுத்தது பாருங்கள், அண்ட் இன்க்ரீஸ் இன் த எஜுகேட்டட் பாப்புலேஷன் ஆஃப் த கண்ட்ரி லீட்ஸ் டு இன்க்ரீஸ் இன் த ஹாப்பினஸ் ஆஃப் த பீப்புள். ஸோ அண்ட் மஸ்ட் பி எஜுகேட்டட் வித் வியூ டு என்ஜாய்மெண்ட் அதெல்லாம் தான் பேசியிருந்தாங்களே தவிர டோட்டலாக எஜுகேட்டட் பீப்புள் இருந்தால் அவங்களோட ஹாப்பினஸ் இன்க்ரீஸ் ஆகும்னு பேசேஜ் பேசலை. ஓகேவா? ஸோ அந்த லெஷர் டைமை யார் யூஸ்ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்க முடியும் அப்படின்றதுக்கு தான் எஜுகேட்டட் பீப்புள்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ ஹாப்பினஸ் பற்றி பேசல. ஸோ இது கிடையாது. அடுத்தது பாருங்கள், யூஸ் ஆஃப் மெஷின்ஸ் ஷுட் பி என்கரேஜ் இன் ஆர்டர் டு கிரியேட் அ லார்ஜ் லெஷர்ட் பாப்புலேஷன்ஸ். ஸோ இங்கே மிஷினை இன்க்ரீஸ் பண்ணணுன்றது பேசல. அவங்க ஃபுல்லாக அந்த லெஷர் டைமை எஜுகேட்டட் பீப்புள் எப்படி பெனிஃபிட்டாக யூஸ் பண்ணிப்பாங்கன்றதை பற்றி தான் பேசியிருந்தாங்க. ஸோ இது கிடையாது. ஸோ ஆப்வியஸாக ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். கிளியரா? ஸோ அடுத்த கொஷின் போகலாமா? அடுத்தது பாருங்கள், அடுத்த பேசேஜ் தான் இருக்குது, இதில் வேறு கொஷின்ஸ் இல்லை இந்த பேசேஜில். ஸோ அடுத்த கொஷின் பாருங்கள், இஃப் ப்ரெசன்ஸ் பிரிங் less thrill now that we are grown up, perhaps it is because we have too much already, or perhaps it is because we have lost the fullness of the joy of giving and with the fullness of the joy of receiving. Children's fears are poignant, their miseries are acute, but they do not look too forward nor to
backward. Their joys are clear and complete because they have not yet learnt always to add but to the every proposition. Perhaps we are too cautious, too anxious, too skeptical. Perhaps some of our cares would shrink if we thought less about them and entered with more single-minded enjoyment and into the happiness that come our way. ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்க, கிஃப்ட் எல்லாம் வந்து முன்னாடி மாடி இப்போ த்ரில் பண்ணுறது இல்லை, எக்ஸைட் ஆகிறது இல்லை கிஃப்ட் கொடுக்குறதுனால அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எதனால் அப்படின்றதுக்கு ஒரு ரெண்டு மூணு ரீசன் சொல்லியிருக்காங்க. ஏன்னா அது அவங்கக்கிட்ட ஏற்கனவே இருக்கலாம், அப்படி இல்லைன்னா அந்த ஜாயை ஃபுல்லாக அக்செப்ட் பண்ணிக்க முடியாமல் இருக்கலாம், அப்படி இல்லைன்னா இப்போது இந்த காலத்தில் யாருக்குமே கொடுக்குறதும் வாங்குறதும் அவ்வளோ பெரிய த்ரில்லாக இல்லாமல் போயிருக்கலாம் அப்படின்றத சொல்கிறாங்க. சொல்லிவிட்டு இப்போ என்ன சொல்கிறாங்க, சில்ட்ரன்ஸ் வந்து நிறையா ரொம்ப முன்னாடியும் யோசிக்க மாட்டாங்க, ரொம்ப பின்னாடியும் யோசிக்க மாட்டாங்க அப்படின்றத பட்டு யூஸ் பண்ண மாட்டாங்க. எது கிடைச்சாலும் சில்ட்ரன்ஸ் சந்தோஷப்படுவாங்க, வளர்ந்தவங்க தான் வந்து சந்தோஷப்பட மாட்டாங்க அப்படின்ற மாதிரி ஜஸ்ட் கம்பேரிசன் சொல்லியிருக்காங்க. சரியா? ஸோ கொஷின்க்கு ஏற்ற மாதிரி நம்ம பார்த்துக்கலாமா நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டு. ஸோ கொஷின் பாருங்க, வித் ரெஃபரன்ஸ் டு த பேசேஜ் விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட்? இட் இஸ் நாட் பாசிபிள் ஃபார் அடல்ட்ஸ் டு த்ரில்டு பை ப்ரெசன்ஸ். இங்கே அடல்ட்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நாங்கள் சில்ட்ரன்ஸ் நிறையா முன்னாடி யோசிக்க மாட்டாங்க, நிறைய பின்னாடி யோசிக்க மாட்டாங்க, எல்லாத்துக்கும் எக்ஸைட் ஆவாங்க. ஏன்னா அவங்க பட்டன் யூஸ் பண்ண மாட்டாங்க, அதாவது ஃபுல் ஸ்டாப் வச்சதா கமாண்ட் போட்டு நிறைய யோசிக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பட் ஆனால் அடல்ட்ஸ் தான் வந்து ப்ரெசன்ஸை பார்த்து த்ரில் ஆகலை அப்படின்ற மாதிரி ஃபஸ்ட்டு நமக்கு ஸ்பெசிஃபிக்காக சொல்லலை இல்லையா? ஸோ அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க, எதனால் இன்க்ரீஸ் ஆகலை? ஜாய் ஆஃப் கிவிங்கும் ரிசீவிங்கும் குறைஞ்சதுனால தான் என்னது அந்த கிஃப்ட் வந்து த்ரில் ஆகலை அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இட்ஸ் நாட் பாசிபிள் ஃபார் adults to feel thrilled by presence. Not possible. இது நமக்கு என்னது நாட் பாசிபிள்ன்றது எக்ஸ்ட்ரீம் நெகட்டிவ் வேர்ட். ஸோ இவங்க வந்து எல்லா அடல்ட்ஸையும் சொல்கிறாங்க. ஸோ நாட் பாசிபிள். ஸோ அதனால அது வராது. அடுத்தது பாருங்கள், there can be more than one reason why adults feel less thrilled by the presence. கரெக்ட். நமக்கு அதான் என்ன சொல்லியிருந்தாங்க, 2-3 ரீசன் சொல்லியிருந்தாங்களா, எதனால் இப்போல்லாம் ப்ரெசன்ஸை பார்த்து நம்ம வந்து த்ரில்லாக ஃபீல் பண்ண மாட்டேங்கிறோம். ஏன்னா ஏற்கனவே அந்த திங்ஸ் நம்மக்கிட்ட இருக்கலாம், அப்படி இல்லை அப்படின்னா ஃபுல் ஜாயை வந்து நம்மளால் ஃபீல் பண்ண முடியாமல் இருக்கலாம், அப்படி இல்லைன்னா நம்மளால் கொடுக்குறதும் வாங்குறதும் இப்போல்லாம் வந்து அது ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக ஃபீல் ஆகலை அப்படின்னு நமக்கு பேராகிராஃப் ஸ்டார்டிங்லேயே ஒரு 2-3 ரீசன் சொல்லியிருந்தாங்க. ஸோ there can be more than one reasons. ஓகே, அடுத்தது பாருங்கள், the author does not know why adults feel less thrilled by the presence. does not knowன்னு கிடையாது, நம்ம ஆத்தரே 2-3 ரீசன் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதனால இது கிடையாது. அடுத்தது பாருங்கள், adults have less capacity to feel the joy of loving or being loved. less capacity-னால கிடையாது, அவங்க வந்து நிறைய யோசிக்கிறதுனால இருக்கலாம். ஸோ லெஸ் கெப்பாசிட்டின்றது நமக்கு இந்த பேராகிராஃபில் சொல்லலை. ஸோ இது கிடையாது, நிறைய ரீசன்ஸ் இருக்குது அவங்க ப்ரெசன்ஸ் பார்த்து த்ரில் ஆகாததுக்கு. ஸோ ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின் போகலாமா? நெக்ஸ்ட் பாருங்கள், இந்த பேராகிராஃப்கே நெக்ஸ்ட் கொஷின் இருக்குது. த ஆத்தர் ஆஃப் த பேசேஜ் இஸ் அகெயின்ஸ்ட் worrying too much about the past and future, being in the habit of thinking about presence, not being thrilled by new things, giving and receiving joy only partially அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆத்தர் ஆஃப் த பேசேஜ் என்ன சொல்லியிருந்தாங்க, சில்ட்ரன்ஸோட கம்பேர் பண்ணுறப்போ அவங்க தான் நிறைய தே டோன்ட் திங்க் டூ ஃபார் அஹெட் அண்ட் டூ பேக் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்போது இங்கே ப்ரெசண்ட்டுக்கு த்ரில் ஆகாதது மட்டும் பிரச்சனை கிடையாது. ஸோ எதனால் த்ரில் ஆகலை அப்படின்னு பார்த்தோன்னா, நமக்கு அந்த கிஃப்டை கொடுக்குறதோ வாங்குறதோ வந்து ஃபுல் ஹாப்பினஸ் இப்போல்லாம் தர மாட்டேங்குது. எதனால் அப்படின்னா, நம்ம நிறைய ஃப்யூச்சர் பற்றி யோசிக்கிறோம். ஓகேவா? ஸோ நிறைய முன்னாடி யோசிக்கிறோம், இல்லைனா நிறைய பின்னாடி யோசித்து இப்படி நடந்துடக்கூடாது முன்னாடி அப்படின்றத சொல்ல வராங்க இந்த பேராகிராஃபில். ஸோ அதனால worrying too much about the past and future, இதுதான் வந்து ஆத்தர் வந்து அகெயின்ஸ்டாக எதுக்குற மாதிரி சொல்லியிருந்தாங்க. கரெக்டாக? ரிசீவிங் அண்ட் கிவிங் ஜாய் ஒன்லி பார்ஷியலிக்கு வந்து அவர் அகெயின்ஸ்ட்டுன்னு சொல்ல வரல. ஓகேவா? நாட் த்ரில்டு பை நியூ திங்ஸ்க்கு அவர் அகெயின்ஸ்ட் தான். பட் ஆனால் அவர் அந்த சில்ட்ரனோட கம்பேரிசனுக்கு என்ன சொல்ல வந்தாங்க அப்படின்னா, அவங்க பட்டெல்லாம் போட்டு யோசிக்க மாட்டாங்க நிறையா அப்படின்றத நிறைய ஸ்ட்ரெஸ் பண்ணியிருந்தாங்க இந்த இடத்துல. ஓகேவா? ஸோ இங்கே நிறைய ஸ்ட்ரெஸ் பண்ணியிருந்தாங்க. அவங்களோட கம்பேர் பண்ணுறப்ப நம்ம என்னது ரொம்ப காஷியஸ், ரொம்ப ஆங்ஷியஸ் அப்படின்றதெல்லாம் யோசிச்சு தான் நம்ம அதுக்கு த்ரில் ஆக மாட்டேங்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நாட் இஸ் அகெயின்ஸ்ட் அபவுட் worrying about the future. ஓகேவா? ஸோ இதுதான் இந்த பேராகிராஃபில் சொல்ல வந்திருக்காங்க. நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாமா? ஸோ நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள், மெஜாரிட்டி ஆஃப் பீப்புள் who fail to accumulate money sufficient for their needs are generally easily influenced by the opinions of others. They permit the newspaper and the gossiping neighbors to do their thinking for them.
Opinions are cheapest commodities on the earth. Everyone has a flock of opinions ready to be wished upon by anyone who will accept them. If you are influenced by opinions when you reach decisions, you will not succeed in any undertaking. ஸோ என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, யாராலலாம் சஃபிஷியன்ட் மணி ஜென்ரேட் பண்ண முடியலையோ அவங்கெல்லாம் வந்து அதர் பீப்புளுடைய ஒப்பீனியன்ஸில் ஈஸியாக என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிடுவாங்க அப்படின்றத சொல்கிறாங்க. ப்ளஸ் எக்ஸட்ரா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒப்பீனியன்ஸ் வந்து ஈஸிலி அவைலபிள் அப்படின்ற மாதிரி நிறைய சொல்லியிருக்காங்க. சரியா? ஸோ நீங்கள் நிறைய பேரோட டெசிஷன்ஸ் ஒப்பீனியன்ஸ் எடுத்துக்கிட்டீங்க, இல்லை இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிட்டீங்க அப்படின்னா உங்களால் ஒரு விஷயத்தில் டெசிஷன் எடுக்கவே முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ கொஷினில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள். விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் இம்ப்ளைடு பை த பேசேஜ்? மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் டு நாட் அக்குமுலேட் மணி ஃபார் தயர் நீட்ஸ். ஸோ அது நமக்கு மேஜர் இம்ப்ளிகேஷன் கிடையாது இல்லையா? ஸோ மணி அக்குமுலேட் பண்ண முடியாததுனால அதர்ஸ் ஒப்பீனியனில் அவங்க வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணப்படுறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. பட் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள்னால மணி ஜென்ரேட்டே பண்ண முடியாது, அக்குமுலேட் பண்ண முடியலன்றது நமக்கு மேஜர் கிடையாது, இம்ப்ளிகேஷன் கிடையாது. ஸோ ஆப்ஷன் ஏ இல்லை. அடுத்தது பாருங்கள். மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் நெவர் ஃபெயில் டு அக்குமுலேட் மணி ஃபார் தேர் நீட்ஸ். ஓகே, most of the people never fail to accumulate for their needs. There are people who fail to accumulate money for their needs. There is no need to accumulate money. So இங்கே என்னது அப்படின்னா, there are people who fail to accumulate for their needs. இது வேணா சொல்லலாம், ஏன்னா எல்லாமே மணி பேஸ் பண்ணி தான் இருக்குது இல்லையா? ஸோ இங்கே என்ன சொல்ல வராங்க, மெஜாரிட்டி ஆஃப் பீப்புள் who fail to accumulate are influenced by opinion of others அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்போது இங்கே என்னது, மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் do not accumulate, மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் never fail to accumulateன்றதை விட there are people who fail to accumulate for their needs. ஓகேவா? அவங்க ஒரு சிலர் ட்ரை பண்ணாலுமே there are people who will try to accumulate for money for their needs தான். மோஸ்ட்னா நமக்கு ஒரு 80% அந்த மாதிரி கவர் ஆகிடும். ஸோ அதனால இந்த ரெண்டு கண்டிஷனும் கிடையாது, இருக்காங்க. ஸோ எல்லாருமே அக்குமுலேட் பண்ணிட்டாங்கன்றதும் சொல்ல முடியாது, எல்லாருமே அக்குமுலேட் பண்ணலன்றதும் சொல்ல முடியாது, பண்ண முடியாதவங்களும் இருக்காங்க அப்படின்றது தான் இந்த பேராகிராஃப் சொல்ல வருது இல்லையா? ஸோ தெர் இஸ் நோ நீட் டு அக்குமுலேட் மணின்றது எக்ஸ்ட்ரீம் ஸ்டேட்மெண்ட், ஸோ அது வராது. ஸோ ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்த கொஷின் இருக்கா இந்த பேசேஜ்க்கு? இருக்குது. ஸோ என்ன பாருங்கள், வாட் இஸ் த மெயின் ஐடியா ஆஃப் த பேசேஜ்? People should not be influenced by the opinion of others. Okay, people should accumulate as much as money they can. People should neither give nor accept the opinions. People will succeed in any undertakings if they do not accept any opinion at all. So people should not be influenced by opinion of others. அதுதான் நமக்கு மேஜராக இங்கே சொல்ல வராங்க. ஸோ எல்லார்கிட்டையும் நிறைய ஒப்பீனியன்ஸ் இருக்கும், ஃப்ரீயாக எல்லாருமே வந்து ஒப்பீனியன் கொடுப்பாங்க, எல்லாருக்குமே அவங்கவுங்க பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒப்பீனியன்ஸ் இருக்கும். பட் அவங்களதுல இன்ஃப்ளூயன்ஸ் ஆகக்கூடாதுன்றது தான் இந்த பேசேஜ் சொல்ல வருது இல்லையா? ஸோ அப்போது பீப்புள் ஷுட் நாட் பி இன்ஃப்ளூயன்ஸ் பை த ஒப்பீனியன்ஸ் ஆஃப் அதர்ன்றது தான் மெயின் ஐடியா, ரைட்? ஸோ அதர் மூணு ஏன் வராதுன்னு பார்த்துலாமா? பீப்புள் ஷுட் அக்குமுலேட் ஆஸ் மச் அஸ் மணி தே கேன். ஸோ அது அவங்களுடைய மேஜர் ஐடியா கிடையாது. அடுத்தவங்க ஒப்பீனியனில் நம்ம இன்ஃப்ளூயன்ஸ் ஆகக்கூடாது, அதுதான். பீப்புள் ஷுட் நெய்தர் கிவ் ஆர் நார் அக்செப்ட் த ஒப்பீனியன்ஸ், அப்படி இல்லை, எல்லாருமே ஒப்பீனியன்ஸ் கொடுப்பாங்கன்றது தான் சொல்லியிருந்தாங்க, கொடுக்கக்கூடாதுன்ற மாதிரி நமக்கு பேசேஜில் சொல்லலை. அடுத்து, பீப்புள் வில் சக்சீட் இன் எனி அண்டர்டேக்கிங்ஸ் இஃப் தே டு நாட் அக்செப்ட் எனி ஒப்பீனியன் அட் ஆல். அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, நீங்கள் எல்லாரோட ஒப்பீனியனுக்கும் இன்ஃப்ளூயன்ஸ் ஆனீங்கன்னா உங்களால் ஒரு விஷயத்தில் டெசிஷன் எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்களே தவிர வில் நாட் சக்சீட் இன் அண்டர்டேக்கிங்ஸ் அப்படின்றத அவங்க சொல்ல வரல. ப்ளஸ் அது வந்து ஒரு மெயின் ஐடியாவும் கிடையாது. ஓகேவா? அவங்க என்ன ஜென்ரலாக சொல்ல வராங்க அப்படின்னா, இன்ஃப்ளூயன்ஸ் ஆகக்கூடாது யாரோடைய ஒப்பீனியனுக்கும். ஸோ எல்லாரோடைய ஒப்பீனியன்ஸையும் கேட்டுட்டு அனலைஸ் பண்ணலாம், பட் வி ஷுட் நாட் இன்ஃப்ளூயன்ஸ் ஆன் எனி அதர் ஒப்பீனியன்ஸ். ஓகேவா? ஸோ அடுத்த பேசேஜ் பாருங்கள். ஸோ சோஷியல் ஆர்டர் இஸ் அ சாக்ரட் ரைட் which is basis of all other rights. Nevertheless, this right does not come from the nature and must therefore be founded on conventions அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பேசேஜ் சின்னதாக நல்லா இருக்கு இல்லையா? ஸோ சோஷியல் ஆர்டர் இஸ் அ சாக்ரட் ரைட் விச் இஸ் த பேசிஸ் ஆஃப் ஆல் அதர் ரைட். ஸோ எல்லா ரைட்ஸுக்கும் பேசிக் ரைட் சோஷியல் ஆர்டர்ஸ் தான், அது நேச்சுரலாகவே வரல, அது ஒரு கன்வென்ஷன், ஒரு ரூல்ஸ் பேஸ் பண்ணி தான் வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ ஆப்ஷன் கொஸ்டின் பாருங்கள், விச் ஆஃப் த ஃபாலோயிங் with reference to the above passage, which of the following statement is or are correct அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Conventions are the main source of right of man அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
ஸோ மெயின் சோர்ஸ் ஆஃப் ரைட் ஆஃப் மேன் அப்படின்னா கரெக்ட். இங்கே என்ன சொல்லியிருந்தாங்க, சோஷியல் ஆர்டர் ஆர் த பேசிஸ் ஆஃப் ரைட். ரைட்டோடைய பேசிஸ் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா சோஷியல் ஆர்டர். சரியா, எல்லாத்தோடைய ரைட்ஸோடைய பேசிக்கே சோஷியல் ஆர்டர்னு சொல்லியிருந்தாங்க. இந்த சோஷியல் ஆர்டர் நேச்சுரலாக வந்துடாது, பேஸ்ட் ஆன் கன்வென்ஷன்ஸ் தான் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த சோஷியல் ஆர்டர் கன்வென்ஷன்ஸால் வருது அப்படின்னா இந்த ரைட்ஸும் என்னது கன்வென்ஷன்ஸ்னால வருதுன்னு சொல்லலாமா? கன்வென்ஷன்ஸ் ஆர் த சோர்சஸ் ஆஃப் த ரைட்ஸ்னு. ஸோ அதனால இது ஓகே. அடுத்தது பாருங்க, ரைட் ஆஃப் மேன் கேன் பி எக்ஸசைஸ்ட் ஒன்லி வென் தேர் இஸ் அ சோஷியல் ஆர்டர். இதுவும் ரைட் தான் இல்லையா? ஸோ ரைட் ஆஃப் த மேன் எப்போ எக்ஸசைஸ் பண்ண முடியும்? சோஷியல் ஆர்டர்னால தான். அதுதான் இங்கே கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்ட் தான். ஸோ நம்மளுடைய ஆன்சர் போத் 1 and 2. ஓகே, இதில் நமக்கு நெக்ஸ்ட் கொஷின் இல்லை. ஸோ அதனால அடுத்த பேசேஜ் போயிடலாம். அடுத்த பேசேஜில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாமா? ஸோ அடுத்த பேசேஜ் பாருங்க. டு என்கரேஜ் ரிசர்ச் இஸ் ஒன் ஆஃப் த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் அ யூனிவர்சிட்டி. Contemporary universities have encouraged research not only in those cases where research is necessary, but on all sorts of entirely unprofitable subjects as well. Okay, அடுத்தது scientific researches is probably never completely valueless, however silly and insignificant it may seem. However mechanical and unintelligent labors of the researchers, there is always a chance that results may go of value to the investigator of talent who can use the facts collected for him by uninspired but industrious researchers as the basis of some fruitful generalization. But where research is not original but consists in the mere rearrangement of existing materials, where its object is not scientific but literary or historical, then there is a risk of the whole business becoming merely futile அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே என்ன சொல்ல வராங்க, எல்லா யூனிவர்சிட்டியும் ரிசர்ச் வந்து பண்ணுறாங்க. ஏன் அப்படின்னா அந்த ரிசர்ச் வந்து அந்த யூனிவர்சிட்டியோட ஒன் ஆஃப் த ஃபங்க்ஷனாக இருக்கணும் அப்படின்றதுக்காக சின்ன சின்ன தேவையில்லாத விஷயத்தில் கூட ரிசர்ச் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படியே பண்ணாலும் அவங்க என்ன நம்புகிறாங்க, எல்லா சயின்டிஃபிக் ரிசர்ச்க்கும் ஏதாவது ஒரு சின்ன வேல்யூவாவது இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்புகிறாங்க. ஸோ அந்த மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ரிசர்ச் ஒழுங்காக நடக்கலை, ஒரு சில ரிசல்ட்ஸ் தப்பாக இருந்தாலும் ரிசர்ச் ஒழுங்காக நடக்காமல் ஏற்கனவே இருக்கிற மெட்டீரியல்ஸை ரீஅரேஞ்ச் பண்ணால் அது என்ன நடக்கும்னா ஹோல் பிஸ்னஸையும் வீக் ஆக்கிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ முன்னாடிலாம் என்ன நடந்துச்சு அப்படின்னா ஒரு சில டாபிக்ஸில் தான் ரிசர்ச் நடந்துச்சு. இப்போது ரிசர்ச்சை என்கரேஜ் பண்ணணுன்றதுக்காக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா டாபிக்ஸ் வந்து வேல்யூ இல்லைனாலும் எல்லா டாபிக்ஸ்லையும், ப்ராஃபிட் இல்லைனாலும் எல்லா டாபிக்ஸ்லையும் ரிசர்ச் பண்ண சொல்கிறாங்க. ஸோ அதனால் நடக்கக்கூடிய ரிசல்ட்ஸ் என்ன அப்படின்றது தான் நமக்கு இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ பாருங்கள், த ஆத்தர்ஸ் அசம்ஷன் அபவுட் த சயின்டிஃபிக் ரிசர்ச் இஸ் தட். ஸோ ஆத்தருடைய அசம்ஷன் என்ன அதுதான் கேட்டிருக்காங்க. இட் இஸ் நெவர் வெரி வேல்யூபிள், இட் இஸ் சம்டைம்ஸ் வெரி வேல்யூபிள், இட் இஸ் நெவர் வித்தவுட் சம் வேல்யூ, இட் இஸ் ஆல்வேஸ் வெரி வேல்யூபிள். நமக்கு என்ன சொல்லியிருந்தாங்க, இங்கே ஒரு இடத்துல சொல்லியிருந்தாங்க இல்லையா, சயின்டிஃபிக் ரிசர்ச் இஸ் ப்ராபப்ளி நெவர் பி கம்ப்ளீட்லி வேல்யூலெஸ். ஸோ எந்த ரிசர்ச்சாக இருந்தாலும் கம்ப்ளீட்டாக வேல்யூ இல்லாமல் எந்த ரிசர்ச்சும் இருக்காதுன்றத ஆத்தர் நம்புறார். ஓகேவா? ஸோ இட் இஸ் நெவர் வித்தவுட் சம் வேல்யூ. இதுதான் நம்மளுடைய கரெக்டான ஆன்சர், ஆப்ஷன் சி. ஓகே, ஸோ அடுத்தது பார்க்கலாமா? அடுத்தது பாருங்க, இதே இதில் அக்கார்டிங் டு த ஆத்தர் நாட் மெனி ரிசர்ச்சர்ஸ் ரிசல்ட்ஸ் கேன் பி வேல்யூ டு இன்டெலிஜென்ட் இன்விஜிலேட்டர். A research result is always valuable to an intelligent investigator. Any research results can be of value to an intelligent investigator. A research result must always be of some value to an intelligent investigator. So, இங்கே investigator பற்றி எங்கே பேசியிருந்தாங்கன்னு பாருங்க. However silly and insignificant it may seem, however mechanical and unintelligent the labors of researchers, there is always a chance that result may be of value to the investigator of talent. என்னதான் அது ஒரு சின்ன ரிசர்ச்சாக இருந்தாலும் நமக்கு மெக்கானிக்கல் அண்ட் அன்இன்டெலிஜென்ட் லேபர்ஸே அந்த ரிசர்ச்சில் ஒர்க் பண்ணியிருந்தாலும் நமக்கு எல்லா ரிசர்ச்லேயும் ஒரு இன்டெலிஜென்ட் இன்வெஸ்டிகேட்டருக்கு எல்லா ரிசல்ட்ஸ்லேயும் ஒரு வேல்யூ இருக்குது அப்படின்றது தான் இங்கே நமக்கு திரும்ப திரும்ப பேசேஜில் சொல்லியிருக்காங்க இல்லையா? ஸோ அப்போ இங்கே என்னது, எனி ரிசர்ச் ரிசல்ட்ஸ் கேன் பி ஆஃப் வேல்யூ டு அன் இன்டெலிஜென்ட் இன்வெஸ்டிகேட்டர். சின்ன ரிசல்ட்ஸாக இருந்தாலும் அது இன்டெலிஜென்ட் இன்வெஸ்டிகேட்டருக்கு அது வேல்யூ தான் அப்படின்றது தான் இங்கே நமக்கு ஃபுல்லாகவே பேராகிராஃபில் சொல்ல வராங்க. கரெக்டாக?
So option C is the correct answer. So last passage for today. பாருங்க என்ன கொடுத்திருக்காங்கன்னு. How best can the problems of floods and droughts be addressed so that losses are minimal and the system becomes resilient? In this context, one important point that needs to be noted is that India gets too much water, about 75% of annual precipitation during 120 days and too little for the remaining 245 days. This skewed water availability has to be managed and regulated for its consumption throughout the year. So என்ன பண்ணும், and நமக்கு கொஞ்ச நாள், அதாவது இந்த 120 டேஸ்க்கு நமக்கு நிறைய ரெயின்ஃபால் இருக்குது, ரிமைனிங் இருக்க 245 டேஸ்க்கு நமக்கு என்னென்னா ரெயின்ஃபால் கம்மியாக இருக்குது. ஸோ அதனால் என்ன பண்ணும், இந்த வாட்டர் அவைலபிலிட்டியை நம்ம என்ன பண்ணணும்னா த்ரூ அவுட் த இயர் வர்ற மாதிரி மேனேஜ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போது இங்கே நமக்கு கொஷின் என்ன கேட்டிருக்காங்க, விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் பெஸ்ட் ரெஃப்ளெக்ட்ஸ் த ப்ராக்டிக்கல், ரேஷ்னல் அண்ட் லாஸ்டிங் சொல்யூஷன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. கன்ஸ்ட்ரக்டிங் ஹியூஜ் கான்க்ரீட் ஸ்டோரேஜ் tanks and canals across the country. So இங்க என்னது, this skewed water availability has to be managed and regulated for its consumption throughout the year. So manage பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க, அதுக்கான சொல்யூஷன் தான் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இங்கே இவங்க எதுவுமே என்ன சொல்லலை அப்படின்னா நமக்கு சொல்யூஷன் இங்கே அவங்க சொல்லலை. ஸோ சொல்யூஷன் கேட்குறது நம்மக்கிட்ட தான் கேட்குறாங்க. ஸோ நம்மக்கிட்ட கேட்குறப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா பேசேஜில் இருக்கிறத வச்சு லிங்க் பண்ணி சொல்லணும். பேசேஜில் நமக்கு எங்கேயாவது என்ன சொல்லியிருக்காங்க, காங்க்ரீட் ஸ்டோரேஜ் டேங்க்ஸ்லாம் வச்சு யூஸ் பண்ணணும் அப்படின்னு நமக்கு சொல்லியிருக்காங்களா அப்படின்னு கேட்டால் இல்லை. ஏன்னா புதுசாக எதுவும் நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கட்டுற மாதிரி நமக்கு பேசேஜ் இல்லை. பட் ஆனால் என்ன பண்ணணும், அந்த ஸ்கியூட் வாட்டரை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா வாட்டரை ஃபுல் இயருக்கும் அவைலபிலிட்டியாக இருக்கிற மாதிரி வைக்கணும். ஸோ நேச்சுரல் சோர்ஸ் ஆஃப் ஸ்டோரேஜ் பற்றி தான் யோசிக்கணும். ஏன்னா பேசேஜில் நமக்கு எங்கேயுமே ஆர்டிஃபிஷியல் சோர்ஸ் ஆஃப் ஸ்டோரேஜ் பற்றி பேசலை, புதுசாக வந்து நம்ம யோசிக்கக்கூடாது. சரியா, சாரி, யோசிக்கணும்னு சொல்லிட்டு யோசிக்கக்கூடாது. இங்கே பாருங்கள், இன்டர்லிங்கிங் ஆஃப் ரிவர்ஸ் அக்ராஸ் த கண்ட்ரின்னு கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே வந்து நம்ம படித்ததை வச்சு நம்ம டிக் பண்ணுவோம். ஸோ நம்ம படித்ததை வச்சு இவங்க சொல்யூஷன் கேட்கல. இங்கே இவங்க சொன்னது எல்லாமே நேச்சுரல் ரிசோர்ஸ் ஜென்ரலை பற்றி. ஸோ நம்ம நேச்சுரலாக இருக்கக்கூடிய டேம்ஸ் பற்றியும் அக்விஃபயர்ஸ் பற்றியும் மட்டும்தான் யோசித்து ஆன்சர் சொல்லணும். ஸோ ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். கிராப்பிங் பேட்டர்ன்ஸ், ஃபார்மிங் ப்ராக்டிஸ் எல்லாத்தையும் மாற்றி நம்ம பண்ணணுமா அப்படின்னு கேட்டால் அது இந்த பேசேஜில் எங்கேயுமே சொல்லலை. சரியா, நம்ம என்ன பண்ணணும், வாட்டரை மேனேஜ் பண்ணி ரெகுலேட் பண்ணணும். ரெகுலேட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ஹியூஜ் கான்க்ரீட் டேங்க்ஸ் அண்ட் கெனால்ஸ் வந்து நிறைய கட்டணுன்றது நமக்கு நிறைய எக்கனாமிக் வேல்யூஸும் வரும். ஸோ அந்த எக்கனாமிக் வேல்யூஸ் பற்றியும் நமக்கு இங்கே பேசலை. சரியா, ஸோ அதனால அதுவும் இங்கே நம்ம கரெக்டான ஆப்ஷனாக எடுத்துக்க முடியாது. மேபி இட் இஸ் ரைட் அவுட் ஆஃப் த பேசேஜ், பட் பேசேஜ்குள்ளே வரப்போ நேச்சுரல் சோர்சஸ் பற்றி பேசுகிறாங்க. ஸோ ஆப்ஷன் டி தான் கரெக்டாக வரும். கிளியரா? ஸோ இன்னைக்கு கிளாஸ் நம்ம இதோட வைண்ட் அப் பண்ணிக்கிறோம். ஸோ ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் 2022 கொஷின் பேப்பர் சால்வ் பண்ணிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.